நன்றி. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டு 3ஆம் ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கம் போல செய்திகளை சேகரிப்பது, ஒளிபரப்புவது என்று மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட மக்கள், குறிப்பாக எளிய மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடன் சேர்த்து ஸ்டிங் ஆபரேஷன் உள்ளிட்ட களத்தில் இருந்து பல்வேறு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சமூகத்தில் இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக அதனை பொருட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலேயே நாளைய இந்தியாவான உங்களிடம் இருந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. முதலாவதாக தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவின் சைபர் அரங்கத்தின் கண்காணிப்பாளர் திருமிகு மீனாட்சி அவர்களுக்கு நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சியின் COO திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார். தேங்க்யூ சார். அடுத்ததாக எத்திராஜ் கல்லூரி அறக்கட்டளையின் தலைவர் திருமிகு VM முரளிதரன் அவர்களுக்கு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்தபடியாக சைபர் பாதுகாப்பு நிறுவனர் திருமிகு ஸ்ரீராம் அவர்களுக்கும் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவின் சைபர் அரங்கத்தின் துணை கண்காணிப்பாளர் திருமிகு ஸ்ரீ லிசா ஸ்டெஃபிலா தெரஸ் அவர்களுக்கு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் இன்புட் டெப்யூட்டி ஹெட் அஜய் வேலு அவர்கள் சிறப்பு செய்வார். எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் S. உமாகௌரி அவர்களுக்கும் TN டெப்யூட்டி ஹெட் அஜய் வேலு அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்தபடியாக டாக்டர் M. ஜெயந்தி வைஸ் பிரின்சிபல் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆஃப் எத்திராஜ் காலேஜ் அவர்களுக்கும் அஜய் வேலு அவர்கள் சிறப்பு செய்வார். அடுத்ததாக எத்திராஜ் கல்லூரி அறக்கட்டளை தலைவர் திருமிகு VM முரளிதரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்வார். Thank you, sir. Thank you, ma'am. கோத்தாரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வழங்கும் சைபர் குற்றங்களும் சவால்களும் கருத்தரங்கிற்குள் செல்லலாம். முதலில் சிறப்புரையாற்ற சைபர் அரங்கத்தின் கண்காணிப்பாளர் தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு திருமிகு மீனாட்சி அவர்களை அழைக்கிறேன். முதலில் வரவேற்புரை வழங்க முனைவர் S. உமாகௌரி, முதல்வர் மற்றும் செயலர் எத்திராஜ் மகளிர் கல்லூரி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மதிப்புமிக்க தலைவர் திரு VM முரளிதரன், சேர்மன் எத்திராஜ் காலேஜ் ட்ரஸ்ட், மதிப்பிற்குரிய பிரதான விருந்தினர்கள் திருமதி மீனாட்சி, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம் ஸ்பேஸ் அண்ட் தமிழ்நாடு சைபர் கிரைம், அண்ட் திருமதி ஸ்ரீ லிசா ஸ்டெஃபிலா தெரஸ், டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம் ஸ்பேஸ், அண்ட் திரு ஸ்ரீராம், எக்ஸ்பர்ட் சைபர் கிரைம். இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நமது நியூஸ் தமிழ் 24/7 டைரக்டர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களையும், நியூஸ் ஹெட்
அதற்கு உறுப்பினராக இருந்து இங்கு நமது நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்ததற்காக அவர்களையும் மற்றும் நமது வைஸ் பிரின்சிபல் செல்ஃப் சப்போர்ட்டிங் திருமதி ஜெயந்தி அவர்களையும் இந்த சைபர் கிரைம் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து நமக்கு எல்லா ஒரு கோஆர்டினேஷன் பண்ணிய நமது துறை தலைவர் திருமதி நித்யா மற்றும் அனைத்து பேராசிரியர்கள் ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களையும் இந்த ப்ரோக்ராம்காக வந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் செல்ஃப் சப்போர்ட்டிங்லேருந்து இந்த டைமில் உங்களுடைய கிளாஸஸ் எல்லாம் வந்து உங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த ப்ரோக்ராம்காக வந்திருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிக்கிறோம். எனது கனிவான வாழ்த்துக்களை நியூஸ் தமிழ் 24/7 சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சைபர் குற்றங்கள் என்ற மிக முக்கியமான தலைப்பில் உங்களுடன் உரையாடுவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. தொழில்நுட்பம் இன்று நமது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நமது தகவல் தொடர்புகள், வணிக செயல்பாடுகள் மற்றும் கல்வி முறைகளில் உள்ள மாற்றங்கள் வழக்கத்தை விட வேகமாக மாறி வருகிறது. ஆனால் இந்த மாற்றங்களுடன் இன்று நாம் காணும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று சைபர் குற்றங்கள் ஆகும். இது தனி நபர்கள் மட்டுமல்லாமல் நிறுவனங்கள் மற்றும் அரசு மற்றும் சமுதாயத்தையே பாதிக்கப்பட வைக்கிறது. முதலில் சைபர் குற்றங்களின் பரவலான பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பொழுது சைபர் குற்றங்கள் தனிநபர்களின் தகவல்களை திருடுவதில் மட்டுமின்றி அவை உலகளாவிய பொருளாதார மையமாக மாறியுள்ளது. சைபர் குற்றவாளிகள் முன்னேறிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தனி நபர்களையும் நிறுவனங்களையும் குறிவைத்து செயல்படுகின்றனர். இதன் சில பொதுவான வடிவங்களில் ஃபிஷிங், ரான்சம்வேர், அடையாள திருட்டு மற்றும் நிதி மோசடிகள் மூலம் ஆகும். இவை பெரும்பாலும் மனிதர்களின் தவறுகளை பயன்படுத்தி பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்துகின்றன. ஆனால் தற்போது சைபர் குற்றங்கள் மிக விஷமமானதாக மாறி வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் மற்றும் பிளாக் செயின் போன்ற தொழில்நுட்பங்களை சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்துகின்றனர். உதாரணமாக டீப் பேக் தொழில்நுட்பம் இது நம்ப தகுந்ததாக தோற்றமளிக்கும் வீடியோ அல்லது ஆடியோ கட்டமைப்புகளை உருவாக்குகிறது. இது வெறுமனே தகவல் பரப்பு மட்டுமின்றி நிறுவனங்களையும் தனி நபர்களையும் மோசடியில் மாட்டிக்கொள்ள உதவுகிறது. மேலும் நாடுகளால் நடத்தப்படும் சைபர் தாக்குதலாலும் மிகப்பெரிய அச்சமாக உள்ளன. இவை மருத்துவம், போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் நிதி அமைப்புகளை குறிவைத்து நடத்துகின்றன. இதனால் தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகளை எழுதுகின்றன. கல்வி நிறுவனங்கள் என கூட சைபர் தாக்குதலுக்கு ஏளனமாக மாறியுள்ளன. இன்று நமது கல்லூரிகளில் அட்மிஷன், தேர்வு மற்றும் ஆராய்ச்சிக்காக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்கள் அதிகமாக பயன்படுத்துவதால் அவை தரவுகள் திருடப்படுவதற்கும் மோசடிகளும் உரிய இடமாக மாறியுள்ளன. ஒரு கல்லூரியில் தரவுகள் திருடப்படுவது அந்த நிறுவனத்திற்கு நம்பகத்தன்மையை சேதப்படுத்தும். இது மட்டுமல்லாமல் தைரியமான முடிவுகள் தேவை. சைபர் குற்றங்கள் வளர்வதை தடுக்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு முக்கியமான ஆதாரமாக இருக்க வேண்டும். பல சைபர் குற்றங்கள் மனிதர்களின் தவறுகளை காரணமாக நிகழ்கின்றன. மாணவர்களின் ஃபிஷிங் நகல்கள், வலுவான கடவுச்சொற்கள் பயன்படுத்துதல் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பகிர இருப்பது போன்ற எளிய பாதுகாப்பு நடைமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டும் போதாது, நமது கல்வியிலும் சைபர் பாதுகாப்பு முக்கிய பாடமாக சேர்க்கப்பட வேண்டும். இது மாணவர்களை சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் திறமைசாலியாக உருவாக்கும். இன்று உலகம் முழுவதும் சைபர் பாதுகாப்பு நிபுணர்களுக்காக தேவை அதிகமாக உள்ளது. மேலும் நாடு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது. தனித்தனியாக சைபர் குற்றங்களை நாம் எதிர்க்க முடியாது. அரசு மற்றும் தனியார் துறைகளின் முன்னேறிய தொழில்நுட்பங்களின் மூலம் சைபர் குற்றங்களை கண்டறியவும் தடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இத்துடன் தரமான சட்டங்களும் தேவை. தகவல் தொழில்நுட்ப சட்டம் போன்ற சட்டங்களை நவீன சைபர் குற்றங்களை எதிர்கொள்ள புதிய அம்சங்களுடன் புதுப்பிக்க வேண்டும். தொழில்நுட்பத்தின் பயன் எனது இறுதி சிந்தனையாக இருக்கும். செயற்கை நுண்ணறிவு மூலம் முந்தைய பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியும் பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த தொழில்நுட்பங்கள் சிறிய நிறுவனங்களுக்கும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும்.
இவ்வாறான சூழ்நிலையில் இளைய தலைமுறை மிக முக்கிய பங்காற்றுகிறது. அவர்களின் சிந்தனை திறன் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் சைபர் குற்றங்களை எதிர்கொள்ள உதவும். இளம் தலைமுறையினர் பொறுப்புடன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்தை உணர வேண்டும். முடிவில் சைபர் பாதுகாப்பு என்பது வெறும் தொழில்நுட்ப சிக்கல் அல்ல. It is a social challenge. இன்று இங்கு இருந்து செல்வதற்கு முன் நமது பொறுப்புகளை புரிந்து தனிநபராகவும் கூட்டாகவும் சைபர் குற்றங்களை எதிர்க்க ஏதுவாக என்ன செய்ய முடியும் என்று சிந்தியுங்கள். கல்வி, ஒத்துழைப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நம்மை பாதுகாக்க முடியும். ஸோ இந்த ஒரு அரிய செயலுக்காக நமக்காக இந்த தருணத்தில் அவர்களுடைய பிஸி ஷெட்யூலில் நமக்கு எஸ்பி சைபர் கிரைம் அவங்க இந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து அளிப்பதற்காகவும் அவங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நமக்காக இங்க வந்திருக்காங்க. அது மாதிரி நியூஸ் தமிழ் சேனலும் நம்ம காலேஜ்ல இதை நடத்தி கொடுக்கணுங்கிறப்ப ஸோ இது இட் இஸ் த நீட் ஆஃப் த டே. ஸோ இந்த அவேர்னஸ் உங்களுக்கு போச்சுன்னா அது உங்களோட வச்சுக்கொள்ளாத இந்த அவேர்னஸை உங்களுடைய சக தோழிகளுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிறைய பேருக்கு இதுடைய என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி சந்திக்கணும், எந்த மாதிரி அதை நம்ம ஃபேஸ் பண்ணுங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நமது கல்லூரியில் நாம் இன்று நடத்த இருக்கிறோம். ஸோ இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும், இதனை நடத்தி கொடுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்த வேண்டும் என்று நினைத்து எங்களை அப்ரோச் பண்ண நியூஸ் தமிழ் 24/7 சேனலுக்கும் அதுக்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கும் திருமிகு மீனாட்சி கண்காணிப்பாளர் சைபர் செக்யூரிட்டி தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு மற்றும் திருமிகு ஸ்ரீ லிசா ஸ்டெபிலா தெரஸ் துணை கண்காணிப்பாளர் தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு மற்றும் திருமிகு ஸ்ரீராம் சைபர் பாதுகாப்பு நிபுணர் ஃப்ரம் பிரிம் ஃபோர்ட் அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இந்த நிகழ்வு இங்கே பண்ணணும்னு நினச்சப்போ த மொமெண்ட் அவங்க டிவி சேனலில் அப்ரோச் பண்ண உடனே பிரின்சிபல் டாக்டர் உமா கௌரி அண்ட் வைஸ் பிரின்சிபல் டாக்டர் ஜெயந்தி they were immediately feeling that it should be done here because அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு இன்றைய காலத்தின் தேவை இது. அண்ட் நம்ம கல்லூரியிலேயே தனித்துவத்தோட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே கொஞ்சம் தனித்துவத்தோடு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன். அது சின்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன கல் பெரிய லாபம், அந்த மாதிரி சின்ன டிபார்ட்மெண்ட். பட் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இதை பொறுப்போடு இது பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இப்போ நான் இந்த நிகழ்வு பார்க்கும்போது நானும் ஒரு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியிலன்னு இருக்கிறதால யோசித்து பார்க்கும்போது இது இந்த புது நுட்பங்கள் வரும், டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூவர் டூல்ஸ் வில் பி கம்மிங் ஆல் த டைம் இன் லைஃப். யோசித்து பார்த்தா ஒரு காலத்தில் ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீடுன்னா கதவு இப்படி மூடி இருப்பாங்க, பூட்டு இருந்திருக்காது. பூட்டுன்னு ஒன்று வந்திருக்கும், அது மனுஷன் கிரியேட் பண்ணது. மனுஷன் ஒன்று கிரியேட் பண்ணால் அந்த பூட்டை திறக்கிறதுக்கு, சாவி இல்லாமல் திறக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் ஒரு வழி கண்டுபிடிப்பான். இதுதான் இது வேறு வேறு லெவலில் போயிட்டு இருக்கும்போது இப்போ சைபர் கிரைம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு வார்த்தைகளோடு கோர்த்து சொல்கிறோம். பட் அதுதான் அது எந்த காலத்துலையுமே மாறப்போகிறதில்ல. இன்றைக்கி சைபர் கிரைம் இருக்கலாம், 10 வருஷம் கழித்து இன்னொரு புதுமையான ஒரு விஷயம் வரும், அதையும் நம்ம தடுக்க வேண்டிய அவசியத்தில் இருப்போம். இன்ஃபேக்ட் நாங்கள் யூஸ்வலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் சொல்லுவோம் எத்திக்கல் ஹேக்கர்.
அதாவது நம்ம என்னெல்லாம் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருக்கோமோ அதை வந்து உடைச்சி காமிக்கக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள். இப்போ ஸ்ரீராம் போல இருக்கவங்கலாம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த பூட்டை உடைக்க முடியுமா, இந்த விஷயத்தை நம்ம பிரேக் பண்ணி உள்ளே போக முடியுமா. பல நேரங்களில் வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் தான் முதல்ல வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. உங்கள் சிஸ்டம் ரொம்ப பேடாக இருக்குது, நான் உங்கள் சிஸ்டம்குள்ளே வந்துட்டேன், அப்போ எப்படி தடுக்கணும் அப்படின்றது அப்போ தான் யோசிப்பாங்க எல்லாரும். அது வரைக்கும் இல்லை நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கிறோம்னு நினைப்பாங்க. பட் இந்த மாற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, படித்தவங்க தான் இதில் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. ஏன்னா படித்தவங்க தான் இந்த சைபர் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஒரு 19-20 lakhs லூஸ் பண்ணிட்டாரு. அவர் படித்தவர் இல்லையா, அவருக்கு விஷயம் தெரியாதா? இன்ஃபேக்ட் இப்போ எல்லாருமே அந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஐடி தான் யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோன்னா, இப்போ வந்து சைபர் கிரைம் அண்ட் சேலஞ்சஸ், அதுதான் இன்றைக்கி டாப்பிக்கே. சைபர் குற்றங்களும் அந்த சேலஞ்சஸும் தான், சவால்களும். அது ஒரு 4வது சி, சைபர் கிரைம் சேலஞ்சஸ்க்கு 4வது ஒரு சி வந்துச்சுன்னா இந்த விஷயம் டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து நான் இங்கேயே பார்த்துருக்கேன், ஒரு டைமில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் வந்து திடீர்னு பார்த்தா அவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டே இருக்கு. ஏன் போயிட்டுருக்கு? இந்த ஸ்டூடெண்ட் நிம்மதியாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி அவங்கக்கிட்ட வந்து பாஸ்வேர்டை கொடுத்தாச்சு, கார்டை கொடுத்தாச்சு, யாரோ வேணும் கொடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. முதல்ல வந்து 500 ரூபாய் எப்போ இருந்தது, யாரோ 1-2 பேர் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டாங்க. ஒரு சின்ன தவறு மாதிரி தோணுச்சது. அந்த பொண்ணுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க. ஏன்னா கார்டு கேட்டால் கிடைக்கும். அது வந்து பெரிய விஷயமாகவே யோசிக்கலை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பாஸ்வேர்ட் கார்டு எல்லாம் கொடுத்தப்புறம் there is nothing, everybody knows what it is. அள்ளிட்டு போயிட்டாங்க. திருட்டுன்றது இல்லை, ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி அது. They didn't think it was serious at all. I am not saying that, but that is how the whole thing goes wrong. In fact, ஒரு காலத்தில் வந்து பழைய மொழி, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது ரொம்ப காலத்து பழமொழி. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்க்குற வீடியோ அவர் தானான்னு தெரியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். குரல் அவர் தானான்னு தெரியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒன்றுமே வந்து நம்ம வந்து பார்த்தா எதுவுமே நம்ப முடியாது. நம்ம தீர விசாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பிரின்சிபல் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, தரவுகளுக்குள்ளே யார் ஒன்றா போகலாம், எதை ஒன்றா எடுத்துடலாம், ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு. ஆனால் என்னை பொறுத்தவரை அது பெரிய பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்துகிட்ருக்குது. அந்த காலத்தில் பூட்டை திறந்த மாதிரி இந்த காலத்தில் ஒரு டிஜிட்டல் பூட்டை திறக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி வந்து எவ்வளோ வேர்ல்டு ஓவர், இங்கேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 lakhs ட்ரான்ஸ்ஃபர் டு யூஎஸ்னால் இட் டேக்ஸ் ஒன்லி நாட் ஈவன் a செகண்ட். தட்டி விட்டால் அங்கே போயிடுது. அதை வந்து அவ்வளோ, அதாவது 99.999% இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் கரெக்ட்லி. தப்பு நடந்தால் கூட ஒரு லாக் இருக்கும், தப்பாக எங்கே போயிருக்குன்னு. வி கேன் ரிவர்ட் இட், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாருமே படித்தவங்க தான் இங்கே. ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி வெல் ரெட். ஸ்கூல்ஸ்லேருந்தே உங்களுக்கு நிறைய ஐடி ரிலேட்டட் விஷயங்கள் தெரியும். You should not share your passwords or you should not share personal data. பல நேரங்களில் வந்து சொல்லுவாங்க, யாரோ ஃபோன் பண்ணி ஆதார் கார்டு டீட்டெயில் கேட்டாங்க, இதை கேட்டாங்க, அதை கேட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டேன், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் பாஸ்வேர்டே நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க, தன்னோட டேட் ஆஃப் பர்த் அது இதுன்னு சொல்லிட்டு. ஒரு சைக்காலஜிக்கலி தே வில் ஃபைண்ட். அதாவது இந்த 2-3 விஷயம் ட்ரை பண்ணால், இப்போ ஒரு நம்பர் லாக் இருக்குது, 000லேருந்து நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். 999 ட்ரை பண்ணோம்னா 1 கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தோம் நான் பாஸ்வேர்டு. யாராவது கெஸ் பண்ணலாம், இது ஒருவேளை அவங்க பேராக இருக்குமோ, அவங்க வீட்டு நாய் பேராக இருக்குமோ. இல்லை, அப்படி தான் வச்சுக்கிறாங்க எல்லாரும். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி ஈஸியாக வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு. உலகத்துக்கே ஞாபகமாக இருக்குது, அதுதான் ப்ராப்ளம். வீட்டில் சாவி எல்லாருக்கும் தெரியும், அந்த ஷூ ரேக் பக்கத்தில் மேலே வைப்பாங்க.
யாரும் எங்கேயும் போய் தேட வேணாம். ஏன்? எனக்கு ஈஸியாக இருக்கணும், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். இதுதான் சைபர் கிரைமுக்கும் உண்டான அதே அந்த ஒரு குணாதிசயங்கள். இன்னைக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத நானும் உங்கள் கூட சேர்ந்து கேட்குறேன். பட் முதல்ல வந்து கேர்ஃபுல்லாக இருந்தால் 99% ப்ராப்ளம் will not be there. அது சொல்லி I am thankful to all the people who come here to talk to us. Thank you very much. Learn from them. Thank you, sir. கோத்தாரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வழங்கும் சைபர் குற்றங்களும் சவால்களும் கருத்தரங்கின் முக்கிய நிகழ்வுக்கான தருணம் இது. தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவின் சைபர் அரங்கத்தின் கண்காணிப்பாளர் திருமிகு மீனாட்சி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்புக்குரிய எத்திராஜ் கல்லூரி முதல்வர் அவர்களே, எத்திராஜ் கல்லூரி தலைவர் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் திரு ஸ்ரீராம் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் மாணவிகளே, இன்றைய சைபர் குற்ற விழிப்புணர்வு எதுக்குன்னா, நவம்பர் 30 வந்து இன்டர்நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி டே. அதுக்காகவே இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம News7 சேனல் வந்து நமக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ எத்திராஜ் காலேஜ் வந்து ஃபார் விமன்ங்கிறனால எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்தோம். பொதுவாக நம்ம சைபர் கிரைம் விழிப்புணர்வுன்னு பார்த்தோம்னா 2 விதமான கிரைம் இருக்குது. சைபர் ஸ்பேஸில் 2 விதமான டைப்பில் கிரைம்ஸ் இருக்குது. ஒன்று ஃபினான்ஷியல் கிரைம் அண்ட் நான் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ். ஃபினான்ஷியல் கிரைம்ஸ்னால் மெஜாரிட்டி வந்து நிறைய ஏஜ் ஓல்ட் பீப்புள் அண்ட் ஃபினான்ஷியலி செட்டில்டு ஆஃப்டர் 30 years அந்த மாதிரி உள்ள நபர்கள் தான் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. அந்த கிரைம்ஸில் பார்த்தோம்னா அதிகமான பண இழப்புகள் இருக்கும். பண இழப்புகள்னால் அதில் ஏகப்பட்ட டைப்புகள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அண்ட் ஃபெடெக்ஸ் ஸ்கேம். அது என்ன ஸ்கேம்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் வந்து மும்பையிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வயதான நபரோ இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு என்டைட்டியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் உள்ள தலைவரோ அந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணி தான் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மும்பை அந்தேரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லேருந்து வந்து இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு கேட்வேக்கு வந்து பணம் வந்து பரிமாற்றமாயிருக்கு, அதுலேருந்து நிறைய இல்லீகல் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் லைக் ட்ரக், அதே மாதிரி டெரரிசம் ஃபார் மணி லாண்ட்ரிங், அது மாதிரி நிறைய இதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டதுனால நாங்கள் உங்களை வந்து மொபைல்லே உங்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம். அவங்க வந்து வாட்ஸ்அப் காலில் இல்லாட்டி ஸ்கைப் காலில் வந்து வருவாங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பாதிக்கு போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு போலீஸ் ட்ரெஸ்லேயே இருக்கிறதுனால அவங்களும் வந்து விக்டிம் என்ன பண்ணுவாங்க, அதை நம்பி ஆமாம் உண்மை போல் இருக்குது, போலீஸ் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட இதிலே கட்டுப்பாட்டிலே இருந்துருவாங்க. ஸோ வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு இது அரெஸ்ட்டே கிடையாது. இதில் அவன் வந்து ஃப்ராடஸ்ட்டை ஃபஸ்ட்டு கெயின் பண்ணுறது விக்டிமோட பயம் அண்ட் ட்ரஸ்ட். அதாவது அவர் வந்து தப்பு பண்ணார் அப்படின்னு அவரை நம்ப வைக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ப வச்சதுக்கப்புறம் அந்த பயத்திலே அவரை வச்சுருக்குது. நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, ஒரு நபர் ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் சொல்லிட்டு 10 மணி நேரம் அவர் வீட்டில் அவர் பெட்ரூமில் அவர் மட்டுமே தனியாக இருந்திருக்காரு. அவங்க வீட்டுக்காரம்மா கூட சொல்லலை, இல்லை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீ வராத, என் கூட பேசாத, நான் வந்து இது மாதிரி அரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் பணம்லாம் மொத்தமாக இழந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அதே தெரியுது, நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், இது மாதிரி ஒரு இதே ப்ராசஸே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வராரு. மொத்தமாக பணம் எல்லாம் இழந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பணமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரிய வருது இது ஒரு மோசடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவில் அந்த ஃப்ராடஸ்ட் வந்து அவங்கள பயமுறுத்தி அந்த பணத்தை பறிக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வந்து அவங்க பார்க்குறது மக்களோட பயம், அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஃப்ராடஸ்டர்ஸ். தென் அவங்களுக்கு சில பேர் எப்படின்னா தங்களோட பணத்தை வந்து சேமிப்பில் வச்சுருப்பாங்க. அதை முதலீடு பண்ணால் ரெட்டிப்பு வருமானம் வரும், 3 மடங்கு வருமானம் வரும், இல்லை 200% ரிட்டர்ன் வரும், 300% ரிட்டர்ன் வரும், 100% ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக உண்மையான ரிட்டர்ன் கிடையாது.
அப்படி ஒரு ரிட்டர்ன் யாருமே கொடுக்கவும் முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேராசை, அதிகப்படியான ஆசையினால் தங்கள்கிட்ட கடினமாக உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நம்ம இன்னும் கடினப்படாமல் நமக்கு நல்ல வருமானம் வருமேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ரிட்டர்ன் வரும் அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறதுக்காக. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சரி இது கரெக்டான முதலீடு தான் போல இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் ஃபர்தராக அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது. அது தொடர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ரிட்டர்ன் வர்றது ஸ்டாப் ஆகும். இல்லை எங்களுக்கு நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செஸ் கட்டணும், எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும், இன்கம் டேக்ஸ் டியூட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிமாண்ட் ஆரம்பிக்கும். அப்போ என்கிட்ட அது இல்லை அப்படின்றப்போ கடைசியாக அப்போவும் மொத்தமாக அமௌண்ட்டை இழந்துட்டு நிற்பாங்க. இப்போ நம்ம தலைவர் சொன்னாங்க 90 லட்சம் வரைக்கும் ஏமாந்தாங்க. 90 லட்சம் இல்லை, க்ரோர் கணக்கில் ஏமாந்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்கேமில் 13 கோடி ஒருத்தர் இழந்திருக்கார். நம்ப மாட்டீங்க, 20 நாளில் 13 கோடி. அவரோட இது எப்படின்னா, ஒரு கிளப்புக்கு போகிறாங்க, கிளப்புக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணும்போது பழகும்போது ஒரு ஃப்ரெண்டு தெரிறாரு. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி ஃபாரினில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரேடிங் கம்பெனி இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் 200% கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் நம்பி அதை கொடுக்குறாரு, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இனிஷியலாக அவர் 1.2 crore தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு 10 டேஸில். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான், அதே அமௌண்ட் தான். ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் ரிட்டர்ன் வந்தோடனே அதுக்கு சரி ரைட்டு இது நல்ல முறை போல் இருக்குது, நல்ல லாபம் தரக்கூடிய ட்ரேடிங் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறார். 1.2 crore போனதுக்கப்புறம் அவருக்கான அந்த ரிட்டர்ன் வர்றது ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கும் கேட்குறாரு, அதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங் கம்பெனிக்கு ஆன்லைன் மூலமாக அங்கேயும் கேட்குறாரு, ரெஸ்பான்ஸே இல்லை. ஒன் பாயிண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்களுக்கு இந்த இவ்வளோ டேரிஃப்லாம் இருக்குது, ஃபெமா சார்ஜ் இருக்குது, இதெல்லாம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு 1.2 crore அவருக்கு மோர் தென் 10 crore வரைக்கும் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக அவர் செலவழிச்ச அமௌண்ட்டு தான் அதிகம். அவர் ட்ரேடிங்கில் கட்டின அமௌண்ட்டை விட அதை திரும்ப பெறணும்னு முயற்சி பண்ணி செலவழிச்ச அமௌண்ட்டு ரொம்ப அதிகம். ஸோ இது மாதிரி அறியாமை, பயம் அண்ட் பேராசை, இதனால அதிகமான நபர்கள் தங்களோட பணத்தை இழக்கிறாங்க. இது ஃபினான்ஷியல் ஸ்கேமில் இது மாதிரி ஃப்ராடர்ஸ் நிறைய டைப்பில் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்னோம்னா, ட்ராயிலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உங்கள் நம்பர் பிளாக் ஆக போகுது, உங்கள் கால் அன்னெசரியாக உங்கள் கால் அன்ஆத்தரைஸ்டு இதுக்கெல்லாம் போயிருக்கு, அதனால் உங்கள் நம்பர் இன்னும் 1 hourல பிளாக் ஆயிரும். அது மாதிரிலாம் ட்ராயிலிருந்தோ பிஎஸ்என்எல் எந்த இதுலேருந்தும் கால் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே அது மாதிரி ஏதாவது உங்கள் நம்பரோ இல்லை உங்கள் அக்கௌண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது உங்களோட ஆக்டிவிட்டி இது ரிலேட்டட் பேங்க் கேட்வேயோ இது எல்லாத்தையும் நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டீஸ் வரும், லீகலாக நோட்டீஸ் வரும். சட்டப்பூர்வமாக எல்லாத்துக்குமே நோட்டீஸ், ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஆக்ஷனே உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபோனில் உங்கள்கிட்ட இது மாதிரி வந்ததுன்னா அதை கண்டிப்பாக ரெஃப்யூஸ் பண்ணுங்க. தென் இது ஃபினான்ஷியல் ஃப்ராடில் இது மாதிரி நிறைய ஃப்ராடஸ்டர் யோசிச்சிட்டே இருந்தாலும் நான் ஃபினான்ஷியல் க்ரைமில் அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தோம்னா பெண்கள் மற்றும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். முக்கியமாக பார்த்தோம்னா நீங்கள் நிறைய சோசியல் பிளாட்ஃபார்மில் ஆக்டிவாக இருக்கீங்க, டெய்லி மினிமம் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இதில் கண்டிப்பாக எல்லோரும் ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ ஆக்டிவாக இருக்கையில் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் அதில் உள்ள உங்கள் பர்சனல் பேஜில் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. நான் இங்கே இன்றைக்கி போனேன், நான் இங்கே இன்றைக்கி டூர் போகிறேன், நான் இங்கே இதை பிளான் பண்ணேன். ஸோ உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஃப்ராடஸ்டர் வாட்ச் பண்ணுறாங்க. உங்கள் மனநிலைமை என்ன, உங்களோட டேட்டாஸ் என்ன, அது ஃப்ராடஸ்டர் மட்டும் வெளியே இருந்ததுனால சொல்லாதீங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க. ஏன்னா மெஜாரிட்டியாக நான் ஃபினான்ஷியல் க்ரைமில் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே, அக்யூஸ்ட் எல்லாமே தெரிஞ்ச நபர்கள் தான், தெரியாத நபர்களே கிடையாது. இதில் எக்ஸாம்பிள் சொன்னால் எங்களுக்கு ஒரு கேஸே நான் சொல்லுவேன். ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி என்னோடய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மாஃப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க, இந்த அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதோட யூஆர்எல் லிங்க்கை நாங்கள் ஃபேஸ்புக்கில் வச்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறப்போ கடைசியில் பார்த்தா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்,
அவன் என்ன பண்ணுறான், ஒரு டைமில் அந்த பொண்ணுகிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான். ப்ரொப்போஸ் பண்ணும்போது இல்லை எனக்கு அது மாதிரிலாம் ஐடியா இல்லை, வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸோ 6 month கேப் விழுகுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்போது இந்த மாதிரி டீட்டெயிலாம் வரும்போது இந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வருது. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த பையன் தான் அவனை இது பண்ணது, இவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடலாமான்னு கேட்டால், ஐயோ வேணாம் இவன் வந்து என் ஃப்ரெண்டு, விட்டுருங்க. இப்போ இப்படி பண்ணான்னா உன்னை மேரேஜுக்கு அப்புறம் மறுபடியும் திரட்ட பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம், அதை நீங்கள் சொல்லுங்கன்னா, இல்லை பரவாயில்ல விட்டுருங்க. அப்படியே கிடையாது. ஸோ இங்கே முக்கியமாக எல்லாரும் இளம் பெண்கள், அடுத்த தலைமுறை இருக்கீங்க. உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டு மெத்தடில் உங்களோட போஸ்ட்டை போடுங்க. அதிகமாக பகிர்தலை வந்து வேணான்னு சொல்ல, உங்களோட ப்ரைவேசியை பாதிக்கிற மாதிரியான ஸ்டேட்டஸோ போஸ்ட்டோ போடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லிங்க்ஸு, ஆன்லைன் லிங்க்ஸு, இல்லை உங்களோட அக்கௌண்ட்ஸை இம்பர்சனேட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியோ யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் சட்டத்தின்படி முன்னாடி குற்றம்தான். இது மாதிரி நிறையா எங்களுக்கு கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது. ஸோ எதெல்லாம் சட்டத்தின் முன்னாடி குற்றங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து அறிவு, நாலேஜ். அதுக்கு தான் இப்போ வந்து சைபர் அவேர்னஸ். சார் சொன்ன மாதிரி நம்ம சேஃபாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி தடுக்கிறதுங்கிற பற்றி நாலேஜும் நமக்கு இருக்கணும். ஸோ உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் உங்களோட பற்றி எந்தெந்த தகவல் நீங்கள் பகிரலாம், யாரெல்லாம் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எல்லாருமே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரிந்த, உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். கண்ணுக்கு தெரியாத நபர்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணதில் நீங்கள் ரொம்பவே காசியஸாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது கெயினாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ உங்களோட மீடியா பிளாட்ஃபார்மில் உங்களோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கணும். லைக் பாஸ்வேர்டு அண்ட் ஆத்தென்டிகேஷன். எப்போவுமே பாஸ்வேர்டு சார் சொன்ன மாதிரி சிம்பிளாக பாஸ்வேர்டு வைக்காதீங்க. சிம்பிளாக பாஸ்வேர்டு இருந்ததுன்னா ஈஸியாக ஃப்ராடஸ்டருக்கோ ஹேக்கர்ஸ்க்கோ அதை ஹேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, அதே மாதிரி உங்கள் ஊர் பேர், இது மாதிரிலாம் வச்சா ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடலாம். மினிமம் வந்து 12 கேரக்டர்ஸ் உள்ள பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதுலேயும் எல்லா கேஸும் இருக்கணும், லோயர் கேஸ், அப்பர் கேஸ் அண்ட் மிக்ஸ்டு நம்பர்ஸ். இது மாதிரி இருந்ததுன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும், யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி உங்களோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட செக்யூரிட்டியை நீங்கள் உறுதிப்படுத்தணும். எங்கள் ஏடிஜி சார் சொல்கிற மாதிரி இது வந்து சைபர் ஸ்பேஸுங்கிறது 5th டொமைன் ஆஃப் வார். ஸோ யூ ஆர் ஃபியூச்சர் வாரியர்ஸ். நீங்கள் தான் வந்து இந்த உலகத்தை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கும் வழிநடத்துறதுக்கும் எங்கள் முன்னாடி இருக்கீங்க. ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி அவேராக இருங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் உதவி பண்ணணும். நீங்கள் தான் அடுத்து உதவி பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு வரக்கூடிய குற்றங்கள் எண்ணிக்கையும் குறையும். அதை நீங்கள் உறுதியாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மேம். கோத்தாரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வழங்கும் சைபர் குற்றங்களும் சவால்களும் நிகழ்வின் அடுத்த அங்கமாக தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவின் துணை கண்காணிப்பாளர் திருமிகு ஸ்ரீலீசா ஸ்டெஃபிலா தெரஸ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். இந்த விழாவினை சிறப்பாக அரேஞ்ச் செய்த நியூஸ் தமிழ் நிறுவனத்திற்கும் மதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எத்ராஜ் கல்லூரியின் தலைவர், முதல்வர், துணை முதல்வர் அவர்களுக்கும் மாணவமணிகளுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய ஏஜ் எந்த குரூப்ல இருப்பீங்க? ஒரு 17ல இருந்து 19, 20க்குள்ள இருப்பீங்களா? 20க்குள்ள இருப்பீங்க. உங்களுக்கு எது ரொம்ப உற்சாகப்படுத்தும்? வாட் எக்ஸைட்ஸ் யூ மோஸ்ட்? சாப்பாடா? வேற மூவிஸ்? ஓகே.
வேற என்னெல்லாம் எக்ஸைட் பண்ணும்? காஃபி. சரி, சாப்பாடை விட்டு கொஞ்சம் வெளியே வருவோமா? அதர் தென் சாப்பாடு, வாட் எக்ஸைட்ஸ் யூ த மோஸ்ட்? திரும்ப சொல்லலாமா? இன்ஸ்டாகிராம். ஓ, இன்ஸ்டாகிராம். ஓகே, லைன் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் பண்றது லைக்ஸ், கமெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம்ல வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஃபாலோயிங்கா? ரீல்ஸ். ஓகே, ஸோ ரீல்ஸ் போடுவீங்களா? போடுவீங்களா? பாப்பீங்களா? சரி சரி. ஸோ யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இல்ல? நான் பேங்க் அக்கௌண்ட் கேட்டேன். சரி, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் இல்ல? ஓ, இல்ல. ஒரு 6 பேருக்கு இல்ல. ஒரு ஆளுக்கு கை அரை கை தான் வருது. அப்போ அரை தானே, 6. சரி, 7 வச்சுக்கலாமா? மிச்சம் எல்லாருக்கும் இருக்குதா? ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ங்கிறது உங்களோட ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறது பெருமை. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நம்ம என்ன ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுடைய உரிமை. கரெக்டா? எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணா பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு நாள் எங்ககிட்ட வருவீங்க. கரெக்டா? ஸோ த பர்சனல் இஸ் பர்சனல். அதை நம்ம எப்போ பப்ளிசிட்டி பண்றோமோ அப்போ அது என்ன ஆயிடும்? அதுக்கப்புறம் அது பர்சனல் இல்லை. கரெக்ட்? ஸோ நாம என்ன சொல்லணும்? சோஷியல் மீடியாங்கிறது நம்ம கம்யூனிகேஷனுக்கு தான். நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு பிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் நல்ல கான்வர்சேஷன்? எனக்கு அவங்கள தெரியுங்கிறதுனால அவங்க ஃப்ரெண்டு கிடையாது. உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் ஃப்ரெண்டா இருப்பீங்க? 5க்கு மேல, 5 ஃப்ரெண்டுக்கு மேல என்னை பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவ்வளோ க்ளோஸ், டீப் ஃப்ரெண்ட்ஸ், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு கை தூக்க மாட்டேங்குது, தூக்கி விடுறீங்களா? ஸோ மோர் தென் 10, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கீங்க? மோர் தென் 20, மோர் தென் 30, அதுக்கும் 2 பேர் இருக்கீங்களா? மோர் தென் 50, டஃப் கொடுக்குறீங்களா? மோர் தென் 100, 100 ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களை பத்தி டாப் டு பாட்டம் தெரியுமா? இல்ல. மினிமம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய இன்ஸ்டா ஆர் ஃபேஸ்புக் ஆர் சம்திங் எதுலலாம் மினிமம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? 500, 100. இந்த 100ம் உங்களுக்கு இப்ப நீங்க சொன்ன பர்சன்ஸா? இல்ல இல்ல. கரெக்ட்? சோ நாம செலக்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எத்திராஜ் காலேஜ்ல படிச்ச பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ஊர்க்காரங்களா இருக்கலாம், உங்களுடைய ஸ்டேட் காரங்களா இருக்கலாம். சோ அப்ப பேசியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க எல்லாம் இந்த ஹிண்ட் இருக்கிறத வச்சு நீங்க இப்ப அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா ஆகியிருக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் உங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் அவங்களாம் உங்களுக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஸ். நாயே எரும மாட அப்படின்னு சொன்ன எத்தனை பேருக்கு கோவம் வரும்? வராதா? வராது? வீட்டுல திட்டும் போது சொல்ற டோன் இருக்குல்ல, நாய எரும மாடு அப்படி சொன்ன எத்தனை பேருக்கு கோவம் வரும்? ரைசர் ஹேண்ட்ஸ் பார்க்கலாம். கோவம் வராதா? என்ன ஆச்சரியமா இருக்கு. சரி, பப்பிமா கண்ணுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டா சோ ஸ்வீட்ல, சோ ஸ்வீட் அப்படின்ற ரொம்ப கியூட் அப்படிம்பீங்க இல்லையா? நோ. சோ நாயோட அடுத்த வருஷன் தான் பப்பிமா, எரும மாடுக்கு அடுத்த வருஷன் தான் கண்ணுக்குட்டி. கரெக்டா?
ஸோ எரும மாடு வந்து நம்ம இரிட்டேட் பண்ணுது, பட் கண்ணுக்குட்டின்னு சொன்னா பாசமா இருக்குது. நாயன்னு சொன்னா இரிட்டேட் ஆகுது, பட் பப்பிமான்னு சொன்னா பாசமா இருக்குது. இந்த பப்பிமா அண்ட் கண்ணுக்குட்டி யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய தி ஸ்ட்ரேஞ்சர், த சோ கால் ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோஷியல் மீடியால உங்களை கன்சோலிங்கா பாத்துக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ற டெர்மினாலஜிஸா இருக்கும். ஸோ வீட்ல சொல்றவங்கள நம்ம ஏத்துக்க மாட்டோம், அதே தான் அவங்க மாடிஃபைடு வெர்ஷன்ல சொல்றாங்க, பட் அது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். தட் இஸ் யுவர் ஏஜ். ஓகே, அதுதான் உங்களுடைய ஏஜ். ஸோ இதுல இருந்து நம்ம சுதாரிச்சுக்கணும், என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்றாங்க அண்ட் ஹூ ஆர் தே டு கமெண்ட் ஆன் அஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சைபர் குற்றங்கள்ல இருந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கிரைம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வரதா தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு நாள் வந்து சொல்லுவாங்க, உனக்கு நான் வந்து ஏதாவது தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன், ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன், அதை போய் ரிசீவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசீவ் பண்ண வரும்போது திடீர்னு ஒரு கஸ்டம்ஸ் கால்னு ஒரு வேற ஒரு ஸ்டேட் கோட் நம்பர், டெல்லி அங்க இருந்து வர மாதிரி ஒரு நம்பர் வரும். உங்களுக்கு வந்த கிஃப்ட் வந்து இங்க ஹோல்ட் ஆயிருக்கு, இதுல வந்து சஸ்பிஷியஸா சம்திங் இருக்கு, இல்லைன்னா இதை நீங்க இவ்வளவு பே பண்ணாதான் அதை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான phone calls உங்களுக்கு ரிசீவ் ஆகும். The so-called stranger friends are always not your friends. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்ங்கிற அவசியம் எப்பவுமே இல்லை. அவங்க உங்களுடைய எதிரிகளா இருக்கலாம், யாருன்னே தெரியாத ஒரு நபரா இருக்கலாம். தெரியாத நபர் தான் உங்களுடைய அனைத்து பர்சனல் மேட்டர்ஸையும் தெரிஞ்சு வச்சுட்டு உங்களை வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ நம்ம என்ன எப்படி இருக்கணும், ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுல பெருமை இல்ல, அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதுல தான் நீங்க பெருமைப்பட்டுக்கணும். கரெக்ட்? ரைட்? நெக்ஸ்ட், பணம் வந்து யாருக்கெல்லாம் தேவையில்லை, தேவையில்லை, எல்லாருக்கும் தேவை. ஸோ உங்களுக்கு நான் வந்து 2 ஆஃபர் கொடுக்குறேன். while you study, இப்போ படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் தரேன். ஓகே, அண்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நீங்க பார்க்கலாம், வேலைக்கு அடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியா தரேன். ஏத்துக்கலாமா? பார்க்கலாமா? ஸோ யாரெல்லாம் யூடியூப் பார்ப்பீங்க, யாரெல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு கேட்டிருக்கணும், சாரி. ஓகே, சரி, பார்க்குற எல்லாரும் மேக்ஸிமம் இப்போ என்ன வீடியோஸ் பார்க்குறீங்களா, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா? ஷார்ட்ஸ் தான் இல்ல, 15 seconds to 30 seconds சக் 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 நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்றேன், ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஷார்ட்ஸ் ஐ வில் பே யூ, நீங்க அதை பார்த்து கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் பே யூ 50 rupees. எனக்கு ஒரு கம்பெனி தெரியும், அவங்க கிட்ட நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், லைக் ஃப்ரீலான்சர் மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபரா, பெர் டே மேக்ஸிமம் 2000 rupees they will pay you. ஆஃபர் இஸ் குட் ஆர் பேட்? யோசிக்க கூடாது, டிஎஸ்பி கேட்கறதுனால யோசிக்க கூடாது, ஜெனரலா கேட்கிறேன். forget about the DSP. offer is good or bad? bad offer. 3000 கொடுக்கணுமோ, அமௌண்ட் பத்தலையோ? so see these kind of offers you will receive. இந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் வரும். என்னன்னா நீங்க ஜஸ்ட் வந்து யூடியூப் வீடியோஸ் ஆர் ஷார்ட்ஸ் வந்து லைக் பண்ணி அதை ஷேர் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு போஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபார் எவ்ரி ஸ்கிரீன்ஷாட் நீங்க போஸ்ட் பண்றதுக்கு we will pay you 50 rupees to 75 rupees உங்களுக்கு ஆஃபர் வரும். லாபமா நஷ்டமா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணி நிறைய கேஸ் ஆகி எங்க கிட்ட வந்திருக்காங்க. so I am warning you. got the point? சோ நமக்கு கிடைக்கிற ஈஸி ஆஃபர் எல்லாமே பின்னாடி ஒரு பெரிய வெடிகுண்டை வச்சிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். anything is not easy in this world. okay, so next, after studies உங்களுக்கு நல்ல ஆஃபர். வெளிநாட்டுக்கு போற யாரெல்லாம் ஐடியா இருக்கீங்க? ஃபாரின் மற்றவங்க எல்லாம் இந்தியா தானா, இல்ல வேலைக்கே போற ஐடியா இல்லையா? யாரெல்லாம் வேலைக்கு போற ஐடியால இல்ல, அவங்களுக்கு அடுத்த ஆஃபர் வச்சிருக்கேன், மேட்ரிமோனி. ஓகே, சோ வேலைக்கு போற ஐடியா இந்தியாக்குள்ள எத்தனை பேருக்கு? ஃபாரின் கொஞ்சம் பேர் இருக்கீங்களா? இருக்கீங்க ஆனா. ஓகே, குட். சோ உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து 1 lakh ஆஃபர் பண்ணலான்னு இருக்கேன். வாட் யூ திங்க்? ஸ்டார்டிங்ல அது போக போக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கூட்டி போட்டு தரலாம். ரெடியா? இந்த ஃபாரின் போற விரும்புறவங்க
ஸோ தீஸ் டேஸ் the foreign job offer நிறைய வருது, அதெல்லாமே வந்து ட்ரஸ்ட்வர்த்தியான ஜாப் ஆஃபர்ஸ் கிடையாது. உங்களுக்கு நீங்க நியூஸ் ஃபாலோ பண்றீங்களா இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்றேன். கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் மாதிரியான நம்மளுடைய பக்கத்து நாடுகள், ஓகே, இந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சைபர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் காம்பவுண்ட், இங்க இருந்து வேலைக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து ஆளுங்களை எடுத்துட்டு போறாங்க. நல்ல ஆஃபர்ல 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய், அந்த மாதிரி நல்ல ஆஃபர்ல உங்களுக்கு தேவை வேலை, யார் கொடுத்தா என்ன அப்படின்னு நீங்களும் போயிடுறீங்க. ப்ராப்பரா நடக்கும், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டா பண்ணுவீங்க, அங்கேயும் பிளேஸ் ஆவீங்க. எதுக்கு உங்களை பயன்படுத்துறாங்கிறது தான் முக்கியம். இங்க ரிசீவ் பண்றாங்களே நம்ம இந்தியன்ஸ் கால்ஸ் எல்லாமே ஃப்ராட் கால்ஸ் நிறைய ரிசீவ் பண்றாங்களா, இதெல்லாம் பேசுற ஆள் தான் நீங்க வெளிநாட்டுக்கு போய். ஓகே, சோ சைபர் ஃப்ராட் கமிட் பண்றதுக்கு தான் இந்த ஆளுங்களை இங்க இருந்து அந்த ஃப்ளூயன்சி, இப்போ தமிழ் வந்து உங்களுடைய மதர் டங்கா இருக்கும்போது உங்களால அந்த லாங்குவேஜ்ல கிளியரா பேச முடியும். சோ இங்க உள்ளவங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் பீப்புளை டார்கெட் பண்ணி கால்ஸ் பேசணும். ஒரு குஜராத்காரங்க குஜராத்தை டார்கெட் பண்ணும். சோ இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணி வெளியே உங்களை பிளேஸ் பண்ணி அகைன் இன்டர்ன் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் நீங்க ஏமாத்த போறீங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களுடைய சம்மதம் இருந்தும் இல்லாமலும் உங்களை இந்த மாதிரியான வேலையில சேர்த்துட போறாங்க. ஓகே, சோ ஜாப்ஸ் வந்து எங்க வெளிநாட்டு ஆஃபர் இருந்தாலும் ஜஸ்ட் திங்க் ஃபார் அ வைல், இது கரெக்டான இடமா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கணும். ரைட், அப்போ கல்யாணம் அடுத்தது, ஜாப் வேணாங்கிறவங்க நிறைய பேர் இருந்தீங்க. அப்ப அடுத்தது உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஆஃபர் அடுத்தது மேட்ரிமோனி இல்ல அப்பா அம்மா பாக்குறாங்களா? அவங்களுமே இப்ப மேட்ரிமோனியை தான் பாக்குறாங்க பாதி பேர். ஓகே, சோ மேட்ரிமோனியில அங்க போட்டிருக்க போட்டோ ஒரு மாடலுக்கு போட்டோவா இல்ல உண்மையான ஆளுக்கு போட்டோவான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பையன் பார்க்க நல்லா இருக்கிறான், NRI, பெரிய 20 lakhs 30 lakhs earn பண்றான். குட் ஆஃபரா? யோசிக்க கூடாது, முழிக்க கூடாது, சட்டுன்னு சொல்லணும். ஓகே சொல்வீங்களா மாட்டீங்களா? எஸ், ஓகே சொல்றாங்க. அதை அனலைஸ் பண்றதே கிடையாது. அவங்கள வர சொல்லுங்கன்னா வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்றேன். உங்க பேரண்ட்ஸே கூட அரேஞ்ச் பண்ணிருக்கலாம், மேபி நாட் நெசசரிலி யூ. ஓகே, சோ உங்க பேரண்ட்ஸே அரேஞ்ச் பண்ணாலும் ஒன்ஸ் ஒரு டைம் வரும்போது நீங்களே நம்பர்ஸ் வாங்கி என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, சேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த பாயிண்ட் தான் உங்களுடைய மென்டல் பிஹேவியர், லைக் சைக்காலஜிக்கலி தே வில் கம் க்ளோஸ் டு யூ. உங்களை எப்படி உங்களுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, பிகாஸ் அவங்க ஒரு மேக்சிமம் ஃப்ராட்ஸ்டரா இருக்கிறவங்க உங்களுக்கு டிஸ்லைக் உள்ள விஷயத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பத்தி தான் பேசுவாங்க. முயலுக்கு 3 கால் தானே, ஆமா ஆமான்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ லைக்வைஸ் உங்களை கன்வின்சிங்கா பேசி உங்களுக்கு கன்சோலிங்கா பேசி அந்த நபர் உங்கள் மனசுல வந்து அவ்வளோ ஆழ பதிஞ்சதுக்கு அப்புறம் பண தேவை, எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ல மாட்டிட்டேன், ஃபாரின்ல இருந்து இங்க வரும்போது என்னுடைய பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுட்டாங்க, இதுல இருந்து ரிலீஸ் பண்ணோம், ஸோ இந்த மாதிரி நிறைய இது சொல்லி உங்ககிட்ட இருந்து மணி டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நீங்க பார்க்காத ஒரு நபருக்காக, வெறும் போட்டோல மட்டும் பார்த்த ஒரு நபருக்காக நீங்க என்னனாலும் கொடுக்க தயாரா இருப்பீங்க. ஸோ இந்த ஏஜ்ல இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கிற மாதிரி கொஞ்சம் வருஷம் கழிச்சு மேரேஜ் ஏஜ் வரும்போது அது எக்ஸைட்டிங்கா இருக்கும்போது உங்களுடைய மூளை வந்து யோசிக்கிறதுக்கு அனுமதிக்காது. எல்லாம் கரெக்ட் தான். ஒரு நபரை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த மூளை வந்து எப்படின்னா பிளைண்டா நம்ப சொல்லும். அதுல பிளஸ் மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதையுமே யோசிக்க வைக்காது. அதனால இப்பவே சொல்றேன், இதை முன்கூட்டியே நான் சொல்றேன், அதை மனசுல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் பத்தி எல்லாரும் சொன்னாங்க. பாஸ்வேர்டு தான் முக்கியம் எல்லாத்துக்கும் இல்லையா? பாஸ்வேர்ட் இஸ் த பாஸ்வேர்டுன்னு வச்ச காலம்லாம் இனி கிடையாது. கரெக்ட்? அப்ப பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாஸ்வேர்ட் நம்மளுடைய இன்னர் வியர் மாதிரி இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்? do not let others to see. அடுத்தவங்கள பார்க்க அனுமதிக்க கூடாது. நெக்ஸ்ட், சேஞ்ச் இட் frequently. ஒரே இதை போட்டுக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? அடிக்கடி மாத்தணும். ஒரு பாஸ்வேர்டு வந்து வச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே இருக்க கூடாது. ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ற பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தென் do not exchange with others. ஓகே,
ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் சொல்லலாமா? பாஸ்வேர்டே வேணாயா, என்ன பெரிய தொல்லையா போச்சுன்னு நினைக்கிறீங்களா? பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும், யாரையும் பார்க்க அனுமதிக்க கூடாது, யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது, மாத்திக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், உங்களுடைய அக்கௌண்ட்ஸை நீங்க பாதுகாத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு, ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சொல்லிட்டு போக டைம் இல்லை. அண்ட் பணம் பத்தி ஒரு வாட்டி கேட்டேன். பணம் வந்து எல்லாருக்கும் விரும்ப ஒரு பொருள். ஸோ இந்த பணம் வந்து ஈஸியா உங்களுக்கு ஒரு லோன் மூலம் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம கொடுக்கறதா ஒருத்தவங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணா வாங்குவீங்களா? இங்க நிறைய டீச்சர்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்கீங்க. ஒரு பேங்க் லோன் வாங்குறது எவ்வளவு ஈஸியா கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். நிறைய ரெக்கார்ட் செக் பண்ணி கண்ணுக்கே தெரியாத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வாசிக்க வைக்கல, சைன் பண்ண வச்சு. ஓகே, ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஒரு லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகுது. ஆனா இன்ஸ்டன்ட் லோன் சொல்லிட்டு ஒரே ஒரு செல்ஃபி, ஒரே ஒரு ஆதார் கார்டு உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் ஒரு ஆள் தரதுக்கு தயாரா இருக்கிறான். என்னவா இருக்கும்? எனி கெஸ்? தாராள பிரபுவா? ஸ்கேம். என்ன ஸ்கேம்? ஒன்ல அவன் வட்டா இருக்கணும், இல்ல நம்மள வட்டாக்க பார்க்கணும் இல்லையா? ஸோ என்னவா இருக்கும்? ஐடென்டி தெஃப்டா? உங்க ஆதார் கார்டு வச்சா? இல்ல. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னெல்லாம் கேட்கும்னு நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு தான் உள்ள போவோம். எதை கேட்டாலும் எஸ். நமக்கு இப்ப தேவை மணி, அதனால பிரஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க, அப்படிதானே? ஸோ இப்போ ஒரு 5 நாள் கழிச்சு உங்களுடைய பிக்சருக்கு ஒரு டீசர் வெளியிடுவான். அந்த டீசர் என்னன்னா, உங்களுடைய போட்டோ வந்து ஒன்று உங்களுக்கே வரும் மார்பிங் ஆகி. ஓகே, அந்த டீசர் கரெக்டா இருக்கா நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும். அடுத்தல அதுக்கு நீங்க பயப்படலை அப்படின்னா ட்ரெய்லர் வரும். அதாவது உங்களுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்க ஒரு 5 பேருக்கு இந்த போட்டோவை சர்க்குலேட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெய்லருக்கும் நீங்க பயப்படல அப்படின்னா மெயின் பிக்சர் உங்க ஹோல் கான்டாக்ட்ஸ்க்கும் இந்த போட்டோஸ் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஷேர்ட். இந்த நேரத்தில் பயப்படாதவங்க யாராவது இருப்பீங்களா? யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ இது இந்த லோன் ஆப்ஸ் மட்டும் இல்லை, நாம டவுன்லோட் பண்ற எல்லா ஆப்ஸும் என்ன பெர்மிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எஸ் கொடுக்கணும். எந்த அவசரத்திலையும் நிர்பந்தத்திலையும் எஸ் எஸ் எஸ்ன்னு கொடுக்க கூடாது. எவ்ரி டைம் பி கேர்ஃபுல். ஸோ சைபர்னு வந்துச்சுனாலே கேர்ஃபுல்லா இருந்தா சைபர் இல்லை, சைபரை சைபர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா விஷயத்தையுமே டவுட் பண்ணணும். இதுல இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம டவுட் பண்ணி கொஞ்சம் டைம் டிலே ஆனா தப்பு கிடையாது. ஆனா அந்த டைம் டிலே உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து, உங்களுடைய ஒரு லைஃப் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து உங்களை காப்பாற்ற போறதுன்னா கண்டிப்பா அந்த டைம் டிலே இஸ் a good delay. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஸ்டார்ட் டவுட்டிங் எவ்ரிதிங். பக்கத்துல இருக்கவங்களை பத்தி டவுட் பண்ண சொல்லல. ஐ எம் ஆஸ்கிங் யூ டு டவுட் த டெக்னாலஜி. நீங்க எதை ஃபேஸ் பண்றீங்களோ அதை டவுட் பண்ணுங்க. ஒரு நபர் ஸ்ட்ரேஞ்சர்ட்ட பேசுறீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு டவுட் பண்ணுங்க. எதுக்காக நம்மள்ட்ட அப்ரோச் பண்றாங்கங்கறத டவுட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டவுட்டிங் திங்ஸ் எல்லாமே நீங்க வந்து சேஃபர் ஹேண்ட்ல இருப்பீங்க. கண்டிப்பா சேஃபர் ஹேண்ட்ல இருப்பீங்க. ஓகே ஃபைன். த லாஸ்ட் பார்ட், இன் கேஸ் நீங்க விக்டிம் ஆயிட்டீங்க, சைபர் விக்டிம் ஆயிட்டீங்கன்னா எங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க? எங்க வருவீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? சரி, எங்க இருக்கு அந்த ஸ்டேஷன்? சைபர் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? அது தெரியாது. அப்புறம் வரமாட்டே செய்வீங்கிறீங்க. மேப் போடுவீங்களா? நெட்ல தேடுவீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்தாங்க, யாரெல்லாம் அதை மடிச்சு துறை போட்டு போயிட்டீங்க? வச்சிருக்கீங்களா கையில? அப்ப யாரும் இன்னும் படிக்கல, வாங்கி அப்படியே வச்சிருக்கீங்க. கரெக்ட்? ஒரு பாம்ப்ளெட் கொடுத்தாங்க உள்ள வரும்போது. ஸோ அந்த பாம்ப்ளெட்ல என்ன இருக்குன்னு யாருமே வாசிச்சு பார்க்கல. அதுல ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. என்ன நம்பர் அது? 19 அப்படின்னா
சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பருங்களா? உங்களுக்கு எத்தனை ஹெல்ப்லைன் நம்பர் தெரியும் இங்க இருக்கிறவங்களுக்கு? 1930 தெரியுமா? இப்ப தெரியும், நாளை கேட்டா தெரியுமா? நாளை கழிச்சு கேட்டா தெரியுமா? ஒரு வாரம் கழிச்சு கேட்டா தெரியுமா? சோ சைபர் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த நம்பரை மறக்க கூடாது. சோ உங்களுக்கு நவக்கிரகங்கள் பத்தி தெரியுமா? எந்த கிரகத்தை ரொம்ப மோசமா திட்டுவீங்க? சனீஸ்வர பகவான். அவர் என்ன பாவம் பண்ணாரோ இல்லையா? எது வந்தாலும் 7:30 பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு திட்டுவீங்களா இல்லையா? இந்த 7:30 ஆரம்பிச்சுட்டு இல்லை 7:30ங்கிற ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற வேர்டா இருக்கும். ஸோ ரயில்வே டைமிங்ல ஈவினிங் டைம் 7:30 எப்படி சொல்லுவாங்க? 1930 இல்லையா? ஸோ உங்களுக்கு 7:30 பிடிச்சிச்சுன்னா இந்த 7:30 கால் பண்ணுங்க. மறப்பீங்களா? மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. And another thing, www.cybercrime.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு கூட நீங்க லான்ச் பண்ணலாம் கம்ப்ளைண்டா. ஓகே, சோ இது வந்து ஃபார் நான் ஃபினான்ஷியலுக்கு நீங்க 1930 கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க. நிறைய வேல்யூபிள் பீப்புள் வெயிட்டிங் ஃபார் their குட் டைம். ஏன்னா அந்த லைன் கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஃபினான்ஷியல் லாஸ் நிறைய பேர் சஃபர் பண்ணிட்டு இருப்பாங்கனால நான் ஃபினான்ஷியல் லாஸா இருந்துனா வெப்சைட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்க. தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனை தேட வேண்டாம். ஓகே, வீட்ல இருந்தபடி நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு செகண்டும் நீங்க பணத்தை இழக்கிறதுக்கும் பின்விளைவுகளை சந்திக்கிறதுக்கும் ஏதுவா அமைஞ்சிரும். அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றது, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீங்க தேட வேண்டாம். வீட்ல இருந்தபடியே கால் பண்ணுங்க இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ கிளியரா? சைபர் சேஃபா இருப்போமா? டவுட்ஃபுல்லா இருக்கு? அந்த சைடுல இருந்து சவுண்டே வரல, இப்ப இந்த சைடுல இருந்து வரல. சோ சைபர் சேஃப் லாஸ்ட் ஒன் டைம் என்னது ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லிடலாமா? டுகெதர் மறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். கோத்தாரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வழங்கும் சைபர் குற்றங்களும் சவால்களும் கருத்தரங்கின் அடுத்த நிகழ்வாக பிரைம் ஃபோர்ட் நிறுவனத்தின் ஃபவுண்டரும் சைபர் பாதுகாப்பு நிபுணருமான திருமிகு ஸ்ரீராம் அவர்களை அழைக்கிறேன். Hi, good afternoon. So a little shameless self-introduction about what I do. So my name is Sriram. I run a cyber security company called Prime Fort. There's been a little confusion, right? Cyber crime, and then there is cyber security, and then there is ethical hacking, and then information security in one word, and then they're saying like penetration tester. There are multiple words that are there, right? So I'll just give a glimpse of what exactly it is so that you will be able to understand. First of all, thank you so much for having me and all the respected dignitaries on the dais, and good afternoon. So what basically I do, I'll just give an introduction of what I do. So I've been using computers since I was 4. I got into cyber security in 2008, so I've been hacking since then. Personally, I've broken into companies like Apple, PhonePe, Google, this, that and all that. There are multiple companies that I hacked into. Specifically what I do is that I find flaws in this company so that they are actually secure, right? So are you familiar with Tamil or English? Which one is fine? Both, okay. So cyber security, this is what we do. We basically try to hack companies. This is what we do, right? Before that, in information security, there's a term that has been going on. Most of the colleges also offering that thing, right? Information security, MTech in information security and MSc in information security. There are multiple courses that are available, right? Let's understand what exactly it is, right? Let's say you're running an organization. Let's say you're a bank, right? Bank you'll have data in multiple formats. இது வந்து ஒரு piece of paperல இருக்கலாம், or it will be on your mobile phone, or it could be on your laptop, or it could be on your desktop, or it could be on your websites and so on and so forth, right? The data will be in multiple formats.
ஒரு பென்ட்ரைவில் இருக்கலாம், அப்படி இல்லை எந்த ஃபார்மேட்டில் வேணா இருக்கலாம். பட் தென் ஆஸ் அ பேங்க் நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா நிறைய டைம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி அந்த மேனேஜரோட மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெளில இருந்து தெரியாது ஆக்சுவலாக. அதே மாதிரி அந்த யூஸ் பண்ணுற எம்ப்ளாயிஸோட மானிட்டர் எல்லாமே வந்து வெளி சைட்லேருந்து பார்த்தா இட் வில் நாட் பி விசிபிள் பிகாஸ் இட்ஸ் பிளேஸ்ட் இன் சச் அ வே தட் இட் ஷுடன்ட் பி விசிபிள். அதே மாதிரி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து யூ ஹேவ் அ செக்யூரிட்டி கார்டு. ஒன்ஸ் யூ என்டர் இன் டு இட் சம்டைம்ஸ் இட் வில் ஆஸ்க் ஃபார் பயோமெட்ரிக் அண்ட் ஆல். ஃபியூ ஆஃப் த ரூம்ஸ் சர்வர் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே யூ ஹேவ் அ சிசிடிவி கேமரா அண்ட் ஆல் ஆஃப் தட். மேனேஜருக்குன்னா அவருக்கு தனி கேபின் இருக்கும், இந்த எம்ப்ளாய்க்குன்னா தனி கேபின் இருக்கும். இது எல்லாமே இஸ் ஆல் செக்மெண்டட் ஃபார் அ ரீசன். ஏன்னா இங்க நடக்கிற டேட்டா வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியிற டேட்டா வந்து இங்க தெரியக்கூடாது. ஸோ தி கைண்ட் ஆஃப் செக்மெண்டட் இன் சச் அ வே, ரைட்? பட் பேங்க் மாதிரியான இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கும்போது, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, the data will be in multiple formats. Sometimes வந்து ஒரு print out எடுத்து வச்சிருப்பாங்க. That data is also important for that organization, right? But as an organization you need to make sure all these data are safe. அந்த பேப்பர்ல இருக்க டேட்டாவா இருக்கலாம், அந்த பென் டிரைவா இருக்கலாம், இல்ல அந்த சிசிடிவியோட ரெக்கார்டிங் இருக்குன்னா இது எல்லாமே that for that particular organization all of this is actually important, right? So they do something called as information security. அதாவது உள்ள போகும்போது சர்வர் இப்படி தான் இருக்கணும், அந்த சர்வர்ல இவங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கணும், இவங்க இந்த ஐடி கார்டு வச்சிருந்தா மட்டும் தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு they segment all this information so that it is not available for the person who they are not willing to share. So this is what is called as information security. In information security there is a digital part of it. For example வந்து அவங்க ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருப்பாங்க, இல்லைனா they will have a website, they will have a mobile app or ஏதோ ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க. Sometimes they will have a kiosk and all of that, right? We do cyber security for those digital devices, right? For example நீங்க வந்து let's say you all few of you might be in IT. Let's say you are developing a website, right? வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு let's say you are creating an application like Facebook. Now application எல்லாமே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது. But how do you know it is secure or not? How do you make sure the application that you have created is secure or not? When I say secure, how do you make sure that it can be hacked or not? Right? So what we do as a cyber security people is that we try to hack into those things. We try to manipulate the application. ஏதாச்சும் ஒரு வகையில வந்து அதை ஹேக் பண்ணி ஏதாவது ஒரு டேட்டா வெளில எடுக்க முடியுமா, இல்ல if there is a way to manipulate those data, right? That's what we do. And what people in cyber cell does is completely different. A lot of people have this thing. நான் எங்கன்னா போய் அந்த cyber security expert இல்ல when we say that we are ethical hacker and all of that, people have this misconception that we are someone like private detective. என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து ஸ்பை பண்ணித்தாங்க, இல்லை என்னோட அவன் அக்கௌண்ட்டை மட்டும் ஹேக் பண்ணித்தாங்க, நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பார்க்கணும். ஆர் இட்ஸ் அதர் வே அரவுண்ட் ஆல்சோ தட் ஐ வாண்ட் டு ஸ்பை மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஆர் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் வித் திஸ் டிவோர்ஸ் கேசஸ் ஆல்சோ. Like எனக்கு வந்து I want to spy my husband, I want to spy my wife and all of that. So there's a misconception that cyber securityனாலே யாரோ ஒருத்தர் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க, இல்லை ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடுவாங்க, இல்லை randomly they will kidnap and all of that. This is what a lot of people are having in their mind. That the moment you say cyber security, people have this weird concept that we try to hack bank. We do that, but then only after they request us. Now bank wants to make sure if they are secure or not. So they hire us, we make sure if it is secure or not. This in a nutshell, this is what we do. In the ethical hacker அப்படின ஒரு term இருக்கு. நிறைய பேர் வந்து they are also confused with that term. Ethical hacking ன்றது என்ன அப்படினா, we do hacking for the good purpose, right? For example, இப்போ உங்களுக்கு ஆடிட்லாம் நடக்குது, normal audit, CA audit and all they do it, right? CA chartered accountant audits and all. அது மாதிரி we do cyber security audit, right? இந்த cyber security audit பண்றதுக்கு they need to know someone who could hack into those applications. For example, let's say you have a lock. அந்த லாக் பத்தி தெரிஞ்சா மட்டும் தான் எனக்கு தெரியும் அந்த லாக் செக்யூரா இல்லையான்ட்டு. Just because it's locking doesn't mean it's secure, right? So this is basically how it works. So they hire somebody called as ethical hacker like us, right? What we do basically is that we try to hack it, but this is the company wants to make sure if it is secure or not, like an audit. But நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு அது எத்திக்கலா இருக்கும், அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க எத்திக்கல் ஹேக்கர் தானே, எனக்கு இதை ஹேக் பண்ணி தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பீன் கோயிங் ஆன், ரைட்? அதே மாதிரி இந்த சைபர் கிரைம்ல வந்து இந்த படங்கள்லாம் காமிச்சு வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் திங்கிங் தட் ஏதோ ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா நாங்கள் ஏதோ ஒரு மானிட்டர்ல போடுவோம், உடனே அது கரண்ட் லொகேஷனை காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் பீன் கோயிங் ஆன். பட் தட் இஸ் அ வெரி லீகல் ப்ராசஸ். அகைன் இட்ஸ் நாட் லைக் டெக்னிக்கல் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஃபோன் நம்பர் கொடுத்தா நாங்கள் ஏதோ ஒரு ஹேக் பண்ணுவோம், அது உடனே கரண்ட் லொகேஷன் காமிச்சிருவோம்னு சொல்லிட்டு. தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். Even for cyber cell and all, it's a legal process. They enter this dashboard is given by companies like Aircel, Vodafone, Idea and all of them, right? அவங்க வந்து டவரோட ட்ரையாங்குலேட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க இந்த ஃபோன் இங்கே தான் இருக்குன்ட்டு.
So a lot of people are thinking there's a technical process again. There's not a technical process, it's a legal process. This is all given by the company itself. This is all given by the government itself, right? So this has been going on for a very long time, right? ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஜஸ்ட் டு புட் இட் திஸ் வே ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு யூ திங்க் இட் காஸ்ட் டு ஹேக் அ ஃபோன் ஃபார் அஸ். லெட்ஸ் சே வி ஹாவ் அ பக், லெட்ஸ் சே வி நீட் டு ஃபைண்ட் சம் சார்ட் ஆஃப் அ லூப் ஹோல், ரைட்? ஒரு லூப் ஹோல் வச்சு தான் ஐ கேன் கெட் இன் டு யுவர் ஃபோன். லெட்ஸ் சே இட்ஸ் அன் ஆண்ட்ராய்ட், ஐஃபோன், வாட் எவர் இட் இஸ். வாட் டு யூ திங்க் இஸ் தி ஆவரேஜ் நம்பர்? யூ ஜஸ்ட் த்ரோ சம் ரேண்டம் நம்பர். 20? 50,000. Okay. Any other random number that you have in your mind? ஒரு ஃபோனை ஹேக் பண்ணோன்னா இப்போ நான் ஒரு பக் எனக்கு வேணும் அப்படின்னா how much do you think that bug cost? Okay, and then what else? சரி, ஓகே, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணோம். See, there are two ways, right? இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா when we say cyber security, we don't do cyber security for the individuals. We do, for example, let's say Instagram is our client. Instagram users are not our client. So you will be able to understand, right? Instagram வரும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்படி தான் வைக்கணும், இப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சா மட்டும் தான் செக்யூர்னு சொல்லி பண்ணுறாங்களே, அந்த that is what we do as to the company, right? நீங்கள் ஹேக் ஆனீங்கன்னா we don't care. ஏன் அப்படின்னா Instagram is giving you two things, which is you have a username and you also have a password. And the password, if you are sharing with someone, you are responsible for it. We don't have anything to do with it. And same with Instagram also, because otherwise they are checking if you are the right person or not, right? So just put it this way. Let's say I want to hack an iPhone. What do you think would be the cost of a bug? உங்களை எதுவுமே பண்ணல. Let's say I just have your phone number. I want to hack into your iPhone. What do you think would be the cost? Approximate cost. Do it on the larger number. What? 1 lakh? 10 lakh? என்ன ஏலம் மாதிரி போயிட்டே இருக்கு. Okay, so basically if you think that you want to hack into a phone, right? Let's say the bugs that I found. I broke into Apple like some 3-4 times. One of which was like bypassing the fingerprint and the other one was crashing any iPhone, and multiple bugs that I found, right? உங்களுக்கு அந்த அப்டேட் வரும் பாத்தீங்களா, செக்யூரிட்டி அப்டேட்னு. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஹேக் பண்ணியிருப்பாங்க அந்த முன்னாடி இருக்க வெர்ஷனை. So Apple mitigates that thing and then they send a update which is a patch. This is what Apple does, right? So இந்த மாதிரி ஒரு ஃபோனை ஹேக் பண்ணோன்னா you are saying like 10 lakh 15 lakh and all? No. ஒரு ஃபோன் அந்த மாதிரி ஒரு ஹேக் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பக் இருக்கு உங்களோட, I don't have to communicate அப்படின்னா it will easily cost me 2-3 crores minimum. But if you are talking about large enterprises, right? If you are talking about, let's say I want to hack all the phones that are here, no interaction, then this will cost me at least 50-100 crores minimum that I'm talking about. நீங்கள் வந்து 6000 5000 கொடுத்து ஏதோ ஒரு பக் அப்படிலாம், that is not how phone works. Apple spends millions of dollars on those phones. Android spends millions of dollars on those phones. ஒரு 5000 6000 ஏதோ ஒரு ரெண்டு மாதம் வந்து யூடியூப்ல கோர்ஸ் படிச்சுட்டு அவர் வந்து ஒரு ஃபோனை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா this is not how it works. This is why I'm saying movies are most of the time that's what they are telling you, right? இந்த மாதிரி ஒரு ஹேக்கர் இருக்கு, அவர் எந்த ஃபோனை வேணா ஹேக் பண்ணிடும் அப்படின்னா that is not how it works. The way Android works, the way iPhone works is completely different. அதில் நான் 5-6 வருஷம் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணால் மட்டும் தான் எனக்கு தெரியும் இது பக் இப்படி நான் பைபாஸ் பண்ண முடியும், இப்படி தான் உங்கள் கோடு எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி. For me to even understand it will take 4-5 years. I've been hacking for almost 2008. How many years has it been till now? Somewhere around it, right? Even myself, நான் இன்னைக்கு போய் ஒரு கூகுளில் போய் ஒரு பிளாக் படிக்கல, இல்லை யூடியூப்ல போய் ஒரு ரீசர்ச் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ த இண்டஸ்ட்ரி இஸ் லைக் தட். நான் ஒரு மாதம் வந்து நான் எதுவுமே படிக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் நான் ஒரு கம்பெனிக்கு போய் கன்சல்டேஷன் போகிறேன் இல்லை செக்யூரிட்டி பண்ணுறேன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இந்த ஒரு மாதம் என்னென்னலாம் பக் வந்திருக்கு, என்ன மாதிரியான அட்டாக் வந்திருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் a very very difficult industry, and which is why this is the only industry which has 0% unemployment. If you know cyber security, you will always get a job. And if you look at US and all, the average salary is $100K. $100K is how much? It's around somewhere around 80 lakh. Yeah, 80 lakh. So that is the average salary that I'm talking about. இங்க எப்படி ஒரு 50000 60000 70000 தராங்களா, 100K is like that there, right? Cyber security is the only industry which has 0% unemployment. ஏன் அப்படின்னா இங்க சைடு டிமாண்ட் அதிகமா இருக்கு, and on the other side வந்து ஆளுங்க கம்மியா இருக்கு. This is one part of it. Second part என்ன அப்படின்னா இங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்க you can learn hacking in 2 months 3 months. How will you learn hacking in 2-3 months? நீங்க பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கல்ல, பிடெக் எம்டெக் வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் த ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டலாக கம்ப்யூட்டர்னா இப்படி தான் காட்டுறதுக்கே உங்களுக்கு 3-4 வருஷம் ஆயிரும்.
அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து யூ கேன் லேர்ன் இட் இன் 3 months. ஆல் தீஸ் கோர்சஸ் ஆர் ஜஸ்ட் அன் அவுட்லைன். சைபர் செக்யூரிட்டி என்னன்னு மட்டும் தான் கற்றுக் கொடுக்குமே தவிர ஈவன் ஃபார் த கோர்சஸ் ஆல் த காலேஜஸ் தட் ஆர் ப்ரொவைடிங், நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் 4 வருஷம் டிகிரி படித்தேன், 3 வருஷம் டிகிரி படித்தேன், எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா படித்ததுக்கெலாம் யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் ஒன்லி ஃபார் வாட் யூ ஆர் லேர்னிங் அவுட் ஆஃப் தட், ரைட்? திஸ் கோர்சஸ் வுட் ஒன்லி டெல் யூ திஸ் இஸ் வாட் த அவுட்லைன் இஸ் ஆல் அபவுட். இப்படிலாம் இருக்குது, இதுதான் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ், இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் சொல்லுமே தவிர அதை தவிர எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தட் யூ ஆர் புட்டிங் இல்லையா, தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கெட் யூ அ ஜாப். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் அ டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமில் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. 200-300 பேருமே பிடெக்கோ இல்லை வாட் எவர் த கோர்ஸ் தட் யூ ஹேவ், இந்த 200 பேருக்கும் எதுக்கு கம்பெனி வேலை தரணும், ரைட்? யூ ஹேவ் அ டிகிரி ஆன் ஆல் ஆஃப் தட், பட் வை வுட் தே ஹேவ் டு கிவ் யூ அ ஜாப்? சிம்பிள். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க சேலரி அப்படின்னா they will have to make at least 20-30 lakh out of that. அந்த விஷயம் இல்லைன்னா then there is no deal, there is no barter deal. Why you are paying to Zepto or Zomato or Swiggy or whatever it is? It is because you don't want to go to that restaurant and then pick up the food, so you are paying that money, right? And that is same with the company. The company is getting some projects, and the project efficiently யார் பண்ண முடியும் அவங்களுக்கு தானே they are going to give you salary. Otherwise why would they have to spend it just because you have a degree? That is not how it works. It is about what you are doing out of your courses, out of the free time that you have and all of that, right? So this is how it actually works. இப்போ நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பெகாசஸ்னு ஒரு பக் இருக்குது, எல்லா ஃபோனையும் ஹேக் பண்ணும், எல்லா ஃபோனையும் ஸ்பை பண்ணுன்ட்டு. there was an article, I don't know how true it is, but that எங்கேயோ ஒரு இடத்துல I read it, it says like $3 billion. You know how $3 billion is? How much? $1 billion is around 8,000 crores. You are talking about 24,000 crores bug on the Pegasus. அந்த பெகாசஸ் யூஸ் பண்ணி இங்கே எத்திராஜ் காலேஜ்லேயோ இல்லை எம்சிசிலையோ இல்லை WCCலையோ இருக்கவங்க ஒருத்தங்களோட அக்கௌண்ட் யாராவது ஹேக் பண்ணாலும் கேட்டால் they are not going to do it. To be very honest, to put it this way, we are not worth to hack into a phone. உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், எப்படி இந்த செலிபிரிட்டியோட அக்கௌண்ட் ஹேக் ஆகுது, இல்லை என் ஃப்ரெண்டோட ஒருத்தவங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகுது அப்படின்னா, password and all guessing is one part of it, but the second part I'll tell you where it goes wrong, right? Because we deal with a lot of companies. என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபேஸ்புக் இஸ் தேர். ஃபேஸ்புக் அளவுக்கு ஸ்விக்கியோட செக்யூரிட்டி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸ்விக்கியோட செக்யூரிட்டி மாதிரி இங்கே இருக்க ஒரு லோக்கல் கம்பெனியோட செக்யூரிட்டி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா their budget is on the higher side, so they can hire more resources, right? இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்கள் ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஜிமெயில் ஐடியோ வாட் எவர் த மெயில் ஐடி தட் யூ ஆர் கிரியேட்டிங், நீங்கள் ஸ்விக்கியில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க, ஜெப்டோவில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சேம் பாஸ்வேர்ட் யூ வில் பி கீப்பிங் ஃபார் ஆல் த அக்கௌண்ட்ஸ். இங்கே இருக்க ஒரு லோக்கல் கம்பெனி ஏதாவது ஒன்று ஹேக் ஆகி அந்த டேட்டா பேஸ் வந்து லீக் ஆயிரும். ஸோ whenever we attack or random hackers, what they do is that இந்த மாதிரியான சேம் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. they'll try the same password in your Instagram, they'll try the same password in your Zomato, Swiggy and all of that. Let's say, to put it this way, right? இப்போ உங்கள் பேர் எனக்கு தெரியல, let's say your Instagram அக்கௌண்ட்டே நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பொறுத்தவரைக்கும் வெறும் Instagram அக்கௌண்ட் ஐம் ஜஸ்ட் letting a random guy follow me or random girl follow me னு வச்சோம். உங்களை பொறுத்தவரைக்கும் இதுதான். let's say I have a phone number. நான் ஃபோன் நம்பர் வச்சு ட்ரூ கலரில் போட்டிங்கன்னா உங்கள் பேர் தெரிஞ்சிடும். இந்த பேரை வச்சு நான் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் தெரிஞ்சிடும். அதில் கடைசியாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த பேர் எடுத்துகிட்டு போய் let's say I'm putting this on Instagram. உங்களோட Instagram அக்கௌண்ட் எனக்கு தெரியும். நீங்கள் Instagram அக்கௌண்ட்லாம் ஹைட் பண்ணி வச்சுட்டு டேக்டு பிக்சர்ஸ் அப்படியே விட்டுருவீங்க. அதில் உங்களோட பர்த்டே டேட் இருக்கும், யார் கூடலாம் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ வில் பி கோயிங் டு த சேம் ரெஸ்டாரண்ட் அகைன் அண்ட் அகைன். யூ வில் பி புட்டிங் திஸ் இன் அ ஸ்டோரி. அந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க, இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டை டேக் பண்ணி திஸ் இஸ் மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் போடுவீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் தேர் ஆஃபன், தட் ஆக்சுவலி மீன்ஸ் தட் இட் இஸ் சம்வேர் நியர்பை. வெரி சிம்பிள். இஃப் யூ கோயிங் டு ரெஸ்டாரண்ட், இட் மீன்ஸ் இட்ஸ் சம்வேர் நியர்பை, ரைட்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, நீங்கள் காலேஜ் பேரே சொல்ல மாட்டீங்க, பட் ஏதோ ஒரு ரேண்டம் பிக்சரில் வந்து ஃபோட்டோ போட்டுருங்க, இல்லை ஐடி கார்டில் வந்து காலேஜ் பேர் தெரியும். நீங்கள் பேரே சொல்ல மாட்டீங்க எந்த காலேஜ்னு, பட் அந்த ஐடி கார்ட்லேயே அந்த பேர் தெரியும். அப்படிலாம் இங்கே தெரியலையா, சேம் எல்லா காலேஜுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடி கார்டு கலர் இருக்கும், அதை வச்சு யூ கேன் ஈஸிலி மேட்ச் இட். இதெல்லாம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்னோட சம்டைம்ஸ் பீப்புள் ஆல்சோ ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் ஷேரிங் தேர் அக்கௌண்ட் வித் தேர் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள். இட் ஹேப்பன்ஸ் வைஸ் வர்சா ஆல்சோ. இது என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்டை உங்கள் அளவுக்கு யாராலுமே செக்யூராக வச்சுக்க முடியாது. இட்ஸ் வெரி வெரி நார்மல், ரைட்? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் வேற யார்ட்டையா கொடுப்பாங்க, அவங்க 2 பேர்கிட்ட கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பீங்க, அந்த ஃபோட்டோ இப்படி காட்டுவீங்க, ஒரு 2 நிமிஷம் கொடுங்கன்னு வாங்கிட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிப்பாங்க. இந்த மாதிரியான, ஐ மீன் ஐம் பீங் வெரி ஆனஸ்ட், டோன்ட் ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். Personal is different. You can talk about your personal stories and all, but privacy is completely different. They need not to know what you are doing, with whom you are talking to, what is your phone number, where is your address, what is your parents' name and all of that. Is not unnecessary. It's not necessary. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து அப்பா அம்மாலாம் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கறதுக்காக.
இவங்க என்ன பண்ணுவாங்க, அதையே டேக் பண்ணி ஹாப்பி பேரண்ட்ஸ், இது மதர்ஸ் டே, இதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போய் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாது. பிகாஸ் ஃபார் தம் இன்டர்நெட் இஸ் வெரி நியூ. நமக்கே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம் போனாங்கன்னா இந்த வயசானவங்களாம் பார்த்தா நம்மள்ட்ட அந்த டெபிட் கார்டு கொடுத்து நம்மள்ட்ட போய் கேஷ் எடுத்துட்டு வர சொல்லலாம். They themselves are not able to understand, right? So most of the crimes that are happening is not a technological crime. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரஷ்யால இருந்து ஒரு ஹேக்கர் வந்து உங்களை ஹேக்லாம் பண்ண தேவையில்ல. இந்த டேட்டா இருந்துச்சுன்னா நான் பேசியே வாங்கிடுவேன். அதே மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்ல மாட்டீங்க, பட் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து xyz1996@gmail.com இருக்கும். Why do I need your date of birth? I don't need it. சரி ஓகே, எனக்கு இயர் மட்டும் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் மறைச்சிருப்பீங்க, ஏஜ் தெரிய தேவையில்லைன்ட்டு. ஃபேஸ்புக்கில் பார்த்தா இருக்கும் அது. அப்படி ஃபேஸ்புக்கில் இல்லையா, ஓகே என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு ரேண்டம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபுல் பேர் போட்டு வச்சிருப்பீங்க. அதை எடுத்து நான் லிங்க்டின்ல போட்டிங்கன்னா எந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சீங்க, இதுக்கு முன்னாடி எந்த காலேஜ் போனீங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் மோர் தென் இனஃப் ஃபார் மீ டு மேனிப்புலேட் யூ இன்டு திங்கிங் தட் ஐ ஹேக்ட் யூ. இந்த பேனிக்லாம் ஆகுறீங்க இல்லை, ஃபர்ஸ்ட் டோன்ட் பேனிக். நான் சொல்கிறது தான். ஏன்னா ஒரு 2-3 கோடி ரூபா போட்டு ஒருத்தர் அந்த பக்கு வாங்கி இல்லை ரிசர்ச் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்கே நடக்கிற 99% ஆஃப் த கிரைம்ஸ் தட் யூ ஆர் சீங், பேங்க் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்களே, யாரும் பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி 10,000 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க மாட்டான். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறோம், அட்லீஸ்ட் 50-100 கோடி ரூபா இருந்தால் மட்டும்தான் இட் மேக் சென்ஸ் ஃபார் ஹிம் டு டூ இட், ரைட்? இங்கேருந்து பண்ணி 2,000, 3,000, 1,000 இது எல்லாமே மேனிப்புலேஷன். இட்ஸ் கால்ட் சோஷியல் இன்ஜினியரிங். பேசிக்கலி மேனிப்புலேட்டிங் யூ இன் சச் அ வே தட் திங்கிங் தட் இப்படி தான் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆர்பிஐ ரூல் படி ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் இட் வில் ஆஸ்க் ஃபார் ஓடிபி. ஓடிபி இல்லாமல் டிரான்சாக்ஷன் இங்கே ஆகாது. சம்டைம்ஸ் த பேமெண்ட் கேட்வே ஆல்சோ கெட்ஸ் பைபாஸ், ரைட்? ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ பேங்க், இந்த மாதிரி நிறைய பேங்க்லாம் உங்களோட பேமெண்ட் கேட்வே சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் செக்யூர். அதை பைபாஸ் பண்ணி உள்ளே போகலாம். பேங்க் உங்களை எப்படி லாக் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஓடிபி கொடுத்துருப்பீங்க, அதனால தான் இது ஆயிருக்கும் அப்படின்ட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் நாட் த கேஸ், ரைட்? ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையோ ஒரு இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் ஹேக் பண்ணுறதோ இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி பண்ணுறதோ it's not what you think it happens, right? Because இப்போ நாங்களாம் ஒரு கம்பெனிக்கு செக்யூரிட்டி பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் மோர் லைக் an audit. இப்போ இந்த இடத்துல நான் செக்யூரிட்டி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்னா இந்த ரூம்குள்ளே யார் உள்ளே போவா, யார் வெளியில் போவா, எத்தனை டோர் இருக்குது, அந்த டோருக்கு லாக் இருக்கா இல்லையா, அப்படி சப்போஸ் உள்ளே வராங்க, இப்போ சிசிடிவி கேமரா இங்கே வைக்கிறீங்களா இல்லையா, சிசிடிவி கேமரா எல்லா ஏரியாவும் கவர் ஆகுதா இல்லை, இந்த மாதிரியான ஆடிட்ஸ் தான் we do it for the digital things, for applications and all of that, right? ஸோ இந்த டோர் இருக்குன்றதுனால இது செக்யூர்னு அவசியம் இல்லை. இந்த டோரோட கீ நீங்கள் 10 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா how it is secure? That is exactly what you are doing by sharing your password somebody else also, right? ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்த உடனே வந்து என் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, யாரோ ரஷ்யன் ஹேக்கர் ஹேக் பண்ண அப்படிலாம் இல்லை. அது ஏன்னா பிகாஸ் தட் இஸ் வாட் பேனிக்ஸ் யூ, ரைட்? உங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் அக்கௌண்ட்லாம் ஹேக் ஆயிடுச்சு. நவ் தேர் ஆர் so many features. instagram.com/hackedன்னு ஒரு பேஜ் இருக்குது, தட் இஸ் given by Instagram itself, ரைட்? அங்கே வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பழைய பாஸ்வேர்ட்னா போட்டிங்கன்னா இட் வில் ஆஸ்க் யூ ஃபார் யுவர் செல்ஃபி. அந்த செல்ஃபி வச்சு தே கேன் கிவ் யுவர் அக்கௌண்ட் பேக். செல்ஃபி வச்சே தே கேன் வெரிஃபை. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பயம், போலீஸ்லாம் சொல்லிட்டா வந்து வீட்டில் தெரிஞ்சிருமா அப்படின்ட்டு. there are portals available. For example, there is a portal called cybercrime.gov.in. that is there is a portal, online link, cybercrime.gov.in. நீங்க போய் அந்த அனானிமஸா கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். let's say somebody is threatening you, you don't want your name to be listed anywhere, you can even report there anonymously. There are multiple features. என்னன்னா nobody is talking about it. The moment somebody says cyber security, yes we hack. I'm not saying we don't do that. We hack cars, we hack refrigerators, we hack your watches, we hack this mic, what not, we hack into everything. But இது எல்லாமே it's a part of audit. சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறதுனால எங்களை ஹேக் பண்ண தெரியாது அப்படிலாம் இல்லை. சைபர் செக்யூரிட்டி ஹேக்கிங் போத் ஆர் சேம். a lot of people are thinking like இது வேற அது வேற அப்படின்னு. that's not the thing. we basically hack, right? ஸோ அதனால வந்து பட் தென் இந்த மாதிரியான ஒர்க்கையும் யாரோ ஒருத்தர் ஒரு மாதம் 2 மாதம் வந்து ஏதோ ஒரு யூடியூப்ல படிச்சுட்டு இன்ஸ்டாகிராமில் டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஐ கேன் ஹேக் அக்கௌண்ட்ஸ்ன்னு போடுறவனை பார்த்து அவன் வந்து உங்களை நீங்கள் இது மட்டும் பண்ணலன்னா அவங்க அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஹேக் பண்ணிக்கோங்கன்னு விட்டுருங்க. யூ கான்ட் டூ இட். அப்படி ஹேக் பண்ணுறோன்னா தான் அதுதான் பண்ணுவான் ஃபர்ஸ்ட். உங்களை மிரட்டி ஹேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி மெயிலில் லாட் ஆஃப் டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயிலில் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு மெயில் வரும் என்னன்ட்டு, இந்த மாதிரி உங்களோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு இதுதான், அந்த மாதிரி ஐ நோ வாட் அண்ட் ஆல் த வெப்சைட்ஸ் தட் யூ ஆர் visiting and who and all you are talking and all of that அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்னோட பாஸ்வேர்டு எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி யூ would have hacked அப்படின்னு நினச்சிப்பீங்க. that's not the trick, that's not the thing. there is a website called as have I been pawned, HAVEI have I been pawned, PWNED, have I been pawned in Google. அந்த வெப்சைட்டில் போட்டு உங்களோட மெயில் ஐடி போட்டிங்கனாலே அந்த மெயில் ஐடி எங்கெல்லாம் ப்ரீச் ஆயிருக்குன்னு லிஸ்ட்டு கொடுத்துரும். நீங்கள் வந்து கேன்வா யூஸ் பண்ணிருப்பீங்க, கேன்வாவோட காட் ப்ரீச், ஜொமேட்டோட காட் ப்ரீச், ரேண்டம் கம்பெனிஸோட காட் ப்ரீச். இதில் இருக்க ஏதோ ஒரு பாஸ்வேர்டு தான் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் வில் கெட் ஹேக்ட். இட்ஸ் வெரி நார்மல்.
இதுக்கு ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணியோ இல்லை இன்ஸ்டாகிராமில் பக்கு கண்டுபிடிச்சோ பண்ணணும்னு அவசியமே இல்லை, ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிரைம்ஸ் இங்கே நடக்கிறதும் நீங்கள் ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்துட்டு ஆமாம் அவன் டிராஃபிக் லைட் ஹேக் பண்ணிட்டாங்க, ஒரு ஏடிஎம் ஹேக் பண்ண, அதையும் இங்கே நினச்சிக்காதீங்க. இங்கே நடக்கிற கிரைம் எல்லாமே மோஸ்ட்டாக இட்ஸ் நாட் டெக்னாலஜிக்கல் கிரைம், ரைட்? I work with a couple of law enforcement agents also. I advise them, right? I know what kind of crimes that are happening. Most of the crimes எல்லாமே வந்து இலான் மஸ்கோட அக்கௌண்ட்டே ஹேக் ஆச்சு, எந்த ஹேக் ஆகாது அப்படின்னா இலான் மஸ்கோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்கள் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? ஸோ திஸ் இஸ் வாட் பீப்புள் ஆர் டூயிங் இட், ரைட்? அதே மாதிரி படங்களில் ஒன்னே வந்து டார்க் வெப், டீப் வெப். டார்க் வெப்னு பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் விற்கும், புல்லட்ஸ்லாம் விற்கும். ஐ மீன் யூனோ தே செல் ஆர்கன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். எவ்வளோ வாட்டி நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பார்த்துருக்கீங்க? இட்ஸ் நாட் திங். இது ஏதோ ஒன் ஆர் டூ திங்ஸ், ரைட்? அது எல்லாமே படங்களில் வந்து பயங்கரமாக டீப் வெப்னாலே பயங்கர இது, டார்க் வெப்னாலே ஒரு மாதிரி மோசம், அப்படிலாம் இல்லை. என்ன விஷயம்னா, லெட்ஸே இந்த இடங்கள், ரைட்? இங்கே ஒரு இவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, பிரின்சிபல் இருக்காரு, சேர்மன் இருக்காங்க, யூ ஹேவ் த கேமரா அண்ட் ஆல் ஆஃப் தட். லெட்ஸே யூ டோன்ட் ஹேவ் எனி ஆஃப் திஸ், பீப்புள் வுட் பி ஸ்லீப்பிங் தேர், ரைட்? திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் when there is nobody to do surveillance. This is what happens. It's very normal. ஒரு ஏரியாவில் வந்து யாருமே போல அப்படின்னா அங்கே தான் உட்காந்து most of the people would be smoking because nobody would be coming. It is same with dark web and deep web. There is no way to monitor it னு சொல்றது. இப்போ கூகுள் ஒரு போஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் எடுத்துருவாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு இம்பர்சனேஷன் அக்கௌண்ட் இருக்குன்னா ரிப்போர்ட் பண்ணால் எடுத்துருவாங்க. இதுக்கு எல்லாம் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு இருக்குது. டார்க் வெப், டீப் வெப்பில் வந்து யூ டோன்ட் ஹேவ் எனி ஆஃப் தட். ஸோ அதனால இட்ஸ் ஈஸி டு டூ ஆல் ஆஃப் தட். பட் அதனால வந்து டார்க் வெப்னாலே ஒரு மாதிரி பயங்கரம் அப்படின்னு சொல்லி people started thinking cyber security is somebody's problem என்ற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. For example, there was a couple of months ago there was an issue called as CrowdStrike. எல்லா ஏர்போர்ட்டும் வந்து டிலே ஆயிடுச்சு, ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படிலாம் இருந்துச்சு இல்லையா? இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருந்தேன்னா ஐடியில் ஏதோ ஒரு பிரச்சனை போல, ஏதோ ஒரு விஷயம் வேலை செய்யல போல அப்படின்னு ஆயிருக்கு. பட் இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி இஸ் எவ்ரிபடிஸ் ப்ராப்ளம் பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டிங் அஸ் இன் ஒன் வே ஆர் தி அதர். அதே மாதிரி எப்போனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே ஹேக் ஆயிடுச்சு, ரஷ்யன் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, சைனீஸ் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த யூடியூப்ல நீங்கள் ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் வராங்க. என்னன்ட்டு ஹவு டு ஹேக் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், ஹவு டு ஹேக் யுவர் ஹவு டு யூஸ் அ VPN, ஹவு டு யூஸ் திஸ், ஹவு டு மேக் ஈஸி மணி இன் கூகுள் பே. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அந்த வீடியோ மாட்டது இல்லை நீங்கள் கூகுள் பண்ணும்போது? யூ திங்க் கூகுள் பே ஆர் கூகுள் won't be monitoring all of this? இட்ஸ் அ வெரி நார்மல் திங். இப்போ இந்த இவ்வளோ பேர் இருக்கீங்களே, இந்த என்வைரான்மெண்ட்ல என்னெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களோ அந்த விஷயங்களை நீங்க ஆன்லைன்ல பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை வராது. என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்க வெறும் டெக்னாலஜிக்கலி லெட்ஸ் சே யூ ஆர் ஸ்ட்ராங், லெட்ஸ் சே யூ கீப்பிங் ஆல் த செக்யூரிட்டி மெஷர்ஸ் இன் பிளேஸ். அப்போ ஹேக் பண்ணுறதுக்கு மேபி என்ன மாதிரியோ இல்லை யாரோ ஒருத்தர் 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் கொடுக்குற டேட்டா பார்த்தா யார் வேணா பண்ணலாம் போலி. தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் யூ ஆர் ஷேரிங். ட்ரூ காலரில் உங்கள் ஃபுல் பேர் வச்சுருவீங்க. சம்டைம்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ், ரைட்? அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பேரை மாற்றிருங்க ட்ரூ காலரில். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் டு கிவ் யூ திஸ் டிப், ரைட்? தேர் வாஸ் திஸ் இஷ்யூ விச் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் அ வெரி லாங் டைம் ஃபார் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். அவரோட பேர் தெரியும், பட் இஸ் அ செலிபிரிட்டி. ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு யூடியூப்ல பேச உடனே அவர் கால் பண்ணிட்டே இருக்காங்க எல்லா ஆஃபீஸில் இருந்தோம் மிரட்டுறதுக்கு. நான் என்ன சொன்னேன், எங்கள் ட்ரூ காலரில் போய் தமிழ்நாடு போலீஸ் மாற்றிருங்க பேரை. அதுக்கப்புறம் ட்ரூ காலரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ்னு வந்துடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ட்ரூ காலர் போய் யாருமே கால் பண்ண மாட்டாங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் டூ இட். பட் என்னன்னா, if a random stranger is like kind of blackmailing you, right? அது உடனே பிளாக் பண்ணிட்டு அவங்க மெசேஜ்லாம் டெலீட்லாம் பண்ணாதீங்க. யூ see how much information you can collect from their side. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இந்த ஆன்லைன் போர்ட்டல்லாம் இருக்குது, சைபர் செல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் சொல்லிடுங்க. நீங்கள் மெசேஜும் டெலீட் பண்ணிட்டு எந்த ஃபோன் நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் தெரியாமல், எந்த மெயில் ஐடியிலேருந்து பண்ணாலும் தெரியாமல் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஆகாது அப்படின்னா, இது ஹேக்கிங்காகவே இருக்காது. உங்கள் ஃப்ரெண்டு எவனா கால் பண்ணி மிரட்டி இருப்பான் வேறு நம்பர்லேருந்து. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். எனி அதர் questions you have, you can ask me. So that's about it. Sorry if my voice is echoing. It's just too morning for me. So anyways, so cyber security awareness as such, I've been doing it. I think this must be some 1500 stage or whatever it is. I've been doing it since I was in college. So that's about it. Any questions you have, you can ask me. Quickly. Hello. Good afternoon, sir. Yeah, hi. Yes. I'm Saubanika from Department of Human Rights. So currently there is usage of increase in dating apps. Right. We believe it is safe, but how safe it is? How can we use it safely? And what are the issues relating to dating apps? Dating apps. Yeah, that I know. Yeah. Safety as in what? How can we use it safely?
Oh, What are the issues relating to it? There are things, right? For example, it's about using your full name. Yeah. Full name use பண்ணீங்கன்னா அங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல. They'll go and add you on Instagram, they'll go and add you on LinkedIn and all of that, right? So this is one part of it. Second part of it, அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ற டேட்டா எல்லாமே நீங்க கொடுக்குற டேட்டாவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எப்படி சொல்ல உங்களோட ஃபோன் நம்பர் நீங்க கொடுப்பீங்க இல்ல sometimes you will say like okay let's meet here and all of that. You always meet them in a very public place or something like that, in a cafe or something where you have enough security and all of that. And ரெண்டாவது only if you feel comfortable share those data. As in Instagram or Facebook or whatever it is, only if you feel comfortable you do it. Safety as such அப்படிலாம் இல்ல வெளியே போகாமலாம் இருக்க முடியாது. It's not how the world works. You can do it but be very conscious about the data that you are giving. Simple as that. அந்த அக்கவுண்ட் ஹேக் பண்ணி யாரும் உள்ளலாம் போக மாட்டாங்க. That is not what's going to happen, right? They would have enough security measures, right? அதை ஹேக் பண்ணிலாம் எதுவும் பண்ண முடியாது. அத பண்ணா என்ன இருக்கும்? This is random conversations of each of you whining to each other or venting out to each other. This is what's going to be, right? So அதனால அதை வச்சலாம் எதுவும் பண்ண முடியாது. So you make sure what and all the information you are going to give, right? So that's about it. Any other question? I'll take 2-3 questions and after that the officers on the dais can answer it, I guess. In terms of how to file a complaint and this, that and all that, I guess they would be the right person to do it, yes. Any questions? Sir, good afternoon, sir. I am Namrata from Human Rights Department. I have 3 questions. So one is we have end-to-end encryption in WhatsApp. Is it secure and is it true that no hacker can break it? Okay, so basically I'll tell you how end-to-end encryption works, right? Let's say you and me are talking in Tamil. The rest of them only understands English, right? So we are talking in a language that they don't understand. So this is end-to-end encryption. Both the ends are encrypted, so nobody can listen to it, right? But then it's end-to-end, which means the moment I receive this, I can understand, which is why you are able to read the messages. So if you are giving your phone to somebody else, obviously they can read the messages. But this end-to-end encryption is something where nobody can snoop into, like while it travels. The message goes from your phone to other's phone, right? Let's say you are connected in a Wi-Fi. These messages, nobody can read it. So this is what end-to-end encryption is. It's not secure. I mean, this encryption, this communication is secure, but your phone is hacked, that's different. Because it's an end. That's... So I have 2 more questions. Yeah, go ahead. In Instagram, we have 2-factor authentication. Yeah. Is it safe? Can we apply it? It is safe. Also, recently we had a viral reel going on. We had a? Reel going on, okay. viral reel, saying that if someone sends you 10,000 or 20,000 and asks you to send back, it is an hack. Is it true? No. See, that's not how bank at all works. A lot of BS is going on everywhere that இதை பண்ணீங்கன்னா அது ஆயிரும், லிங்க் கிளிக் பண்ணால் ஹேக் ஆயிரும்லாம் சொல்கிறாங்க இல்லையா? தட் இஸ் கால்ட் as 1-click malware. அந்த மால்வேர்லாம் will cost you at least 50-60 lakh. ஏன்னா உங்களை பொறுத்தவரை நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணுறீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகுதுல அந்த ப்ரௌசரில் ஏதாவது பக் இருந்தால் மட்டும்தான் திஸ் லிங்க் கேன் அஃபெக்ட் யூ. அதர்வைஸ் தி லிங்க் வில் நாட் டூ எனிதிங். சில பேரும் ஐயோ அந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணி ஹேக் ஆகிடும், அப்படிலாம் ஹேக்கே ஆகாது. That is not how it works. The phone manufacturers are not stupid, right? It's not how it works. அது சும்மா அப்படி. பட் என்னன்னா if you are talking about the same content to your parents, you can say like அதெல்லாம் பண்ணாதீங்க, அது ஹேக் ஆகுதோ ஆகல செகண்டரி, but don't even give any sort of interaction, like interaction, right? So it's very normal. Yeah. Any other questions? Hello, sir. Okay, yeah. I'm Darshini. I'm doing MA Human Rights in Ethiraj College. ஸோ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ஆதார் கார்டோட லிங்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட பேன் கார்டோ இல்லை பேங்க் டீட்டெயில்ஸோ இல்லை நான் என்ன ஒரு கவர்மெண்ட் கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும்னாலும் நான் என்னோட ஆதார் கார்டை என்னோட டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து வயலேட் ஆகுதோ? இப்போ வாட் ஷுட் கவர்மெண்ட் டூ ப்ரொடெக்ட் மை ரைட்ஸ்? ரைட். ஸோ உங்களுக்கு ப்ரைவசின்னு ஒரு பார்ட் இருக்குல்ல, when you are giving ஆதார் you only give the number, you only give the Aadhaar and then only will verify it, right? So அந்த நம்பர் வச்சு உங்க பிரைவசி எல்லாம் வயலேட் ஆகாது. எப்போ உங்க பிரைவசி வயலேட் ஆகும் அப்படின்னா, let's say I know everything about you, எங்க போறீங்க எங்க வரீங்க உங்க லொகேஷன் ஆன்ல இருக்கு அப்படின்னா அப்பதான் தான் உங்களோட பிரைவசி வயலேட் ஆகுமே தவிர this is not privacy violation. It is basically to validate you. Let's say you are buying a SIM card. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கீழே ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும், அதை எடுத்து போய் கொடுத்தாலே they will give you SIM card. யார் ப்ரூஃப் வேணா வச்சு வாங்கலாம். You can't do it now. நீங்க ஆதார் கார்டு கொடுத்தாலுமே கூட they will take a photo of you and then they will also ask for your fingerprint and all of that, right? அது எதுக்குன்னா நீங்க SIM card வாங்குறோம் நீங்க தானே வெரிஃபை பண்றதுக்கு தான். So this is not privacy violation. This is basically to authorize you. Let's say you are not wearing ID card. Why the college should allow you?
It is because they want to know, okay, these are my students in the particular department தான் அவங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. That is there is an authorization. அவ்வளவுதானே தவிர Aadhaar never got hacked. Those are scanned copies. Scanned copyனா நீங்க என்ன பண்ணீங்க, எங்கனா ஒரு ஸ்கேன் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, கூகுள் டிரைவ் மாதிரியான டேட்டா. அந்த டேட்டா தான் இது வரைக்கும் லீக் ஆச்சே தவிர Aadhaar never got hacked. People been saying Aadhaar got hacked. Aadhaar hack ஆயிருந்தா fingerprintலாம் வெளில வந்துரும். Fingerprintலாம் அப்படி வெளில வராது. Fingerprint is a one way mechanism. நீங்க fingerprint கொடுக்கும்போது இந்த டாட்ஸா தான் போகும். இந்த பர்టిక్యులர் லைனுக்கும் இந்த பர்టిక్యులர் லைனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் டாட்ஸ் மட்டும் தான் போகுமே தவிர உங்க fingerprint போய் எங்கேயும் சேவ் ஆகாது. So அதனால ஆதார் ஹேக் ஆனாலுமே கூட they cannot recreate the fingerprints and all. That's not how it works. That has been going on for a very long time, but that's not how it works. Yes. Sir, anything else? Yes. Sir, I am Abhishri from BBM department. I would like to ask about how safe the Google password is, because many of us we forget our passwords quite often. So we just use the Google password to save it. It is safe. See, the larger companies, right? You were talking about Facebook, Google and all that. Those companies are actually safe. Apdi hack ஆனாலுமே they will give you an update and all of that. So அதெல்லாம் சேஃப் தான். You don't have to worry about it. But என்னன்னா எல்லா இடத்துலயும் 1 2 3 4 5 6 7 8 10 அக்கவுண்ட்டுக்கும் வச்சிருந்தீங்கன்னா then Google authenticator will not do anything. So that's about any I'll take one question and then I'll end it. Good afternoon, sir. Sir, right. Yeah, hi, yes. Good afternoon, sir. Tejashree from BCom Accounting and Finance. When we are opening some payments app like Google Pay and Phone Pay, after a few seconds, there in this ordinary message column, we will be receiving some random messages from different types of banks. Like there are nearly 30 characters mixed with alphabets and numbers. So basically, what they do is that you are having a SIM card, no? Yes, sir. While you are registering Google Pay, this character basically they send it to Google Pay. அதை வச்சு தான் அவங்க SIM card verify பண்ணுவாங்க. It's not hacking at all. It's like they are verifying our SIM card. Correct. Yes, because on the SIM card நீங்க remove பண்ணினா Google Pay won't work. Okay, sir. So on that for the verification, bank account உங்களோட integrate ஆகுதுல அந்த UPI ID. Yes. அதுக்காக யூஸ் பண்ற கோட். Oh, okay. So basically just to verify. It's not. That's it. Any other question? I guess that's about it. Right? All right. That's it. Okay. Thank you so much. தேங்க்யூ சார். ஸோ இப்போ சைபர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதோடைய சேஃப்டி பற்றி. இப்போ இஃப் அட் ஆல் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் லீகலி இன்கேஸ் நீங்கள் விக்டிம் ஆகிட்டீங்க, ஹவு டு அப்ரோச், ஹவு டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீனாட்சி மேம் அண்ட் ஸ்ரீலிசா மேம் சின்ஸ் தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் த ஃபீல்ட். Does anyone have any question? Yes. Good afternoon. My name is Mahalakshmi from the Department of Human Rights. இப்போ விக்டிமாக இருக்கிற அவங்களுக்கு வந்து லீகலாக நம்ம எந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு நம்ம பண்ணலாம், ப்ளஸ் வந்து அவர் சொன்ன மாதிரி ஹேக்கிங் வந்து அந்த அளவுக்கு ஈஸி இல்லை, காமன் பீப்புள் வந்து ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது, ஸோ நீங்கள் பேனிக் ஆகாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ எந்த மாதிரியான ஹேக்கிங் வந்து இப்போ ரைட் நவ் நமக்கு டேஞ்சரஸ்ன்னு கேட்கணும். ஆக்சுவலி ஹேக்கிங் ஒரு இது கிடையாது. எப்போவுமே வந்து விக்டிமாக அவங்களோட டேட்டா தெஃப்டோ ப்ரைவேசி ப்ரீச் இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது மலீசியஸ் லிங்க் அவங்க டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியிருப்பாங்க. அதில் ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஏபிகே ஃபைல்ஸ் இருந்தது, வேறு ஏதாவது ஹிடன் லிங்க்ஸ் இருந்ததுன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட டேட்டா க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேக்கிங் இஸ் நாட் பாசிபிள். உங்களோட இதை வந்து எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி லிங்க்கோ இல்லை ஹிடன் ஆப்ஸோ இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். அந்த க்ரெடென்ஷியல்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இன்கேஸ் விக்டிமைஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ கால், ப்ளீஸ் ரெஜிஸ்டர் யுவர் கம்ப்ளைண்ட் at www.cybercrime.gov.in. Otherwise you call toll free number 1930. Call takers are there for 24/7. எப்பவும் எடுப்பாங்க. அந்த கால் ரெஜிஸ்டர் ஆனால் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் வரும் ஃப்ரம் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன். மேம்,
நீங்கள் சொன்னீங்க இப்போ இது வந்து என்னோட சைட்லேருந்து ஓகே நீங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல மேம் இப்போது ஒரு வெப்பில் வந்து என்னையே ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இந்த க்ரைம் பண்ணுறவங்கள யாரும் வாட்ச் பண்ணுவாங்களா மேம்? அதுக்கு எங்கள்கிட்ட மெக்கானிசம் இருக்குது, நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான டீமும் இருக்காங்க. சைபர் கிரைம் ஹெட் குவார்ட்டரில் அதுக்கான டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Excuse me, ma'am. I'm Pavitra. I'm teaching in Human Rights Department. We have a paper in cybercrimes and human rights issues. இப்போ ஆஃப் லேட் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் இந்த ஷேர் மார்க்கெட் இஷ்யூஸ். லைக் there are so many apps online. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி நிறைய வந்துட்டு இருக்கு. இதில் வந்து a small amount or big amount, students as well as staff, நிறைய பேர் வந்து they are interested in investing in share markets through the apps. So how secure is this, and whether the cybercrime cell is monitoring all these apps and அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறது வந்து சேஃபா? இது இஸ் இட் லீகலி ப்ரொடெக்டட்? ஆல் தீஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவு அது சேஃப் அது தெரியும்? ஆக்சுவலி இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஸ் வருது. இந்த ஆப்ஸில் வந்து கவர்மெண்ட் பேண்ட் ஆப்ஸ்ன்னு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த அப்ரூவ்டு ஆப்ஸ் ஒரு அந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் இது பண்ணணும். இதில் வந்து நீங்கள் அதோட ஜெனட்டிக் செக் பண்ணணும்னா செபி ஒரு ஆர்பிஐ கைட்லைன்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த இதில் எது அப்ரூவ்டு மார்க்கெட்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்னு அதிலே இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிட்டு அதில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் அந்த கேட்வேயோ இல்லாட்டி அந்த ஆப்போ நீங்கள் ஒரு வேளை மலிசியஸாக இருக்கும் இல்லாட்டி ஃப்ராட்லண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் யூ செக் வித் சம் அதர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. கேட்டுட்டு நீங்கள் இது வந்து உண்மையிலே இது வந்து ஆத்தென்டிகேட்டடா இல்லை இது வந்து ஃப்ராடஸ்டர்ஸ் ஆப்பான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கைண்ட்லி இன்வெஸ்ட் இன் தோஸ் ஷேர்ஸ். மேம், hello ma'am. On behalf of the students, because this is a girls college, so more than the financial risk, I would feel like psychologically when their accounts are hacked, illa avangala morph pandranga avangaloda pictures, illa yaro avangaloda account hack panni they are posting their pictures, the private moments, anything they are threatening them, anything it could be. So more than like the real issue, the panic, and they don't want to complain first instant. An immediate thought is like, how am I going to come across this? Because enoda personal moments velila varudhu illa ena morph pannitaanga, so psychologically it's more affecting them. So they don't want to complain at the first cost, and secondly like they will have some negative thoughts like suicidal or edavadhu oru thoughts varudhuk chance irukku. How they have to be brave? Because we usually tell our students, like human rights students, like they need not they should not bother about all these things when it comes to like social media. They have to be careful first. But edavadhu oru prachanai varumbodhu idudha avangalukku first mind la varudhu. Like prevention is okay, but vandirche edavadhu oru problem vandirchuna how they have to face it boldly. இது வந்து நம்ம விக்டிமைஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இமெயிலையோ இல்லை ஏதாவது ஃபேஸ்புக் இல்லாட்டி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்மளோட போஸ்ட், நம்மளோட ஃபோட்டோஸ், லைக் நம்ம அட்வைசர் சொன்ன மாதிரி, ஸ்ரீராம் சொன்ன மாதிரி தான், உங்களோட போஸ்ட் நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களோட ஃபோட்டோஸ், பர்சனல் டேட்டாஸ், எங்கே போகிறீங்க, எங்கே என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபோட்டோஸ்லேருந்து தான் வந்து ஃப்ராடஸ்டர்ஸ் வந்து எடுத்து உங்களோட டேட்டாஸை இது வந்து மார்க் பண்ணியோ இல்லை ப்ரீச் பண்ணி போடுறதோ ரீபோஸ்ட் பண்ணுறதோ எல்லாமே அதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் அண்ட் போஸ்ட் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. எதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் கவனம் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பாக உங்களோட ட்ரஸ்டட் பர்சன்ஸாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாத பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாஸையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். நீங்கள் கவனம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது ஃப்ராடஸ்ட்டை கையில் போகும். அதே மாதிரி இன்கேஸ் மேம் சொன்ன மாதிரி விக்டிம் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி ஒரு போஸ்ட்டோ இல்லை மலீசியஸ் போஸ்ட்டோ இல்லாட்டி உங்களை மாஃப் பண்ணி வீடியோஸோ எது வந்தாலும் நீங்கள் பேனிக் ஆகாமல் இம்மிடியேட்டாக 1930-1930 ஆர் www.cybercrime.gov.in இல்லை நியர்பை சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை எனி விமன் போலீஸ் ஸ்டேஷன்
ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக அந்த லிங்க்கையும் இது ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த லிங்க்கை டவுன் பண்ணிடுவாங்க, உங்களோட போஸ்ட்டையும் டெலீட் பண்ணிடுவாங்க. அதுக்கான எல்லா ஆக்டிவிட்டியும் எல்லா லீகல் ப்ரொசீஜரும் போலீஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ பேனிக் ஆகாதீங்க. விக்டிமைஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள், இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் உங்களோட இதை வந்து ஃபியரை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக போக்குவாங்க. உங்களுக்கு பிரச்சனையும் வராமல் லீகலாக அதுக்கப்புறம் அவங்க பண்ணவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்க கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஐ பிலீவ் தி கொஸ்டின்ஸ் ஆர் ஓவர். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காலேஜ்லேருந்து யூ வில் பி இஷ்யூட் அ கூகுள் ஷீட். நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு யூ கேன் ரீச் அவுட் தி அஃபீஷியல்ஸ். I now call upon Tiramigu Nithya, Associate Professor and HOD, Human Rights and Duties Education, Ethiraj College for Women, நன்றியுரை வழங்குவதற்காக. Sorry, there is a small change. I now invite NewsTamil Input Deputy Head, Mr. Ajay Velu, for the vote of thanks. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு இவ்வளோ க்ரௌட் இருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்துட்டு அந்த ஸ்பெஷல் அட்ரஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஸோ ஹாப்பி டு see you all. ஸோ ஒரு 2 hours இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பங்க் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இது பங்க் லிஸ்ட்டில் வராது. பிகாஸ் உங்களுக்கான ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நான் இதை பார்க்குறேன். என்னென்னா வந்து உங்களுக்கான ஒரு அவேர்னஸ், ஏதாவது பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான செஷனாக இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங் மூமெண்ட். இங்கே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எங்களோட நியூஸ் தமிழ் 24/7 சேனலோட சேர்மன் ஷக்கிலன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இன் திஸ் 3 years. நம்ம 3வது வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்குமே கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, CSR ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் எங்களை பொறுத்த வரைக்குமே டெய்லியுமே எங்களுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து சேட்டலைட்டில் செய்தி மூலயமா நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபீல்டில் பண்ணணும்னு நினச்சப்பவே வந்துட்டு சேர்மன்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி சொன்னோம். சார், எங்கள் COO சார் தான் வந்து இனிஷியேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. சார், இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி வீக் வருது, நம்ம அதை பண்ணோம், டே வருது, அதை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்துட்டு அவர் பண்ணுங்கள், ஃபுல்லாக எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட சேர்மன், COO, அப்புறம் எங்கள் CEO இருந்தாங்க ராம் சார், வந்து டைரெக்டாக வந்து பிரின்சிபல் மேடத்தை தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். மீட் பண்ண உடனே வந்துட்டு அவங்க வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கோ ஹெட் கொடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நியூஸ் தமிழ் 24/7 எத்திராஜ் காலேஜ் ஒரு நகமும் சதையுமாக இருந்தது மாதிரி தான் நான் பார்க்குறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணும்போது மேடம் சொல்லியிருந்தாங்க, சேர்மன்கிட்ட கேட்டு சொல்கிறேன், சேர்மன் வராங்களான்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. பட் டு மை சர்ப்ரைஸ் அவங்க நேற்றே வந்து சொன்னாங்க சேர்மன் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து அவங்க தமிழ்நாடு சைபர் கிரைம் மேடம் போய் நானும் சார் தான் மீட் பண்ண உடனே வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து இதையும் கொடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க DSP மேடமும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோத்தாரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறோன்னு சொன்ன உடனே வந்துட்டு வி ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் குட் காஸ், நீங்கள் உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான எல்லா சப்போர்ட்டையும் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் அப்புறம் எங்களோட MC மாஸ்டர் ஆஃப் செரமனி அகிலாக்கும் தேங்க்ஸ். அண்ட் எங்களோட கேமரா க்ரூ டீம், DOP ரமேஷ் சார் இருக்காங்க, எங்களோட CG ஹெட் சுதாகர் சார், அவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தாங்க. பிகாஸ் எங்களுக்கு நியூஸ் மலையாளம்னு வி ஹாவ் அனதர் கன்சர்ன் ஆல்சோ, வி ஆர் மல்டிலிங்குவல் சேனல். ஸோ அங்கேயும் சில வேலைகளுக்காக போயிருந்தாங்க. அப்புறம் ஸ்ரீராம் சார், அவர் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரியும், சைபர் செக்யூரிட்டி, அவர் போலீஸ்க்கெலாம் கூட நிறைய அட்வைசரி போர்டில் இருக்கிறாங்க. அண்ட் வைஸ் பிரின்சிபல் மேடம், அப்புறம் ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ண நித்யா மேடம், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. நியூஸ் தமிழ் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் எ குட் டே.
தேங்க்யூ சார். இறுதியாக தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க? எனக்கு வெரைட்டியா ஹெட்லைன்ஸ், நியூஸ் ஸ்டோரிஸ், அரசியல் இந்த மாதிரி கரண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க தான் நான் விரும்புவேன். இந்த மாதிரி வெரைட்டியா எக்ஸைட்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? நியூஸ் தமிழின் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா நாள்